Have Mrs. Vinodini and Raja from Pondicherry Institute of Hotel and Management. I request our Director of School Education to give the introductory remarks on hygiene practices in school premises. So, அனைவருக்கும் காலை வணக்கம். Good morning, everyone. So, today we have a session on how to maintain hygiene and cleanliness in schools in general. So, we have two faculty from Pondicherry Institute of Hotel Management. So, இது வந்து டூரிசம் டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கிற ஒரு அட்டானமஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன். ஸோ பொதுவாக நம்ம கிளீன்லினஸ் பற்றி நமக்கு தெரியும். ஸோ வீட்டில் இல்லைன்னா நம்ம ஸ்கூலில் கூட எப்படி சுத்தமாக வச்சுக்கிறோம்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். பட் இதில் வந்து ப்ரொஃபஷ்னலாக எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ப்ரொஃபஷ்னலாக அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் டெக்னிக்ஸ் தேவை, அப்புறம் கொஞ்சம் ட்ரைனிங்கும் தேவை இருக்கும். ஸோ பொதுவாக ஹோட்டலில் பார்த்தா நான் கொஞ்சம் ஒரு லெவலில் இருக்கிற ஹோட்டலில் பார்த்தா நீட்னஸ் நல்லா இருக்கும். ஸோ அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறாரு, என்ன மாதிரி ப்ரோட்டோகால் இல்லை என்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுறாரு, என்ன மாதிரி டெக்னிக்ஸ் ட்ரைனிங் அந்த அது சம்மந்தமாக நமக்கு தெரிய வைக்கிறாரு. ப்ரொஃபஷ்னலாக எப்படி ஹவுஸ் கீப்பிங் இல்லை மெயின்டெனன்ஸ் பண்ணுவார், அதை நம்ம ஸ்கூலில் எப்படி அடாப்ட் பண்ணலாம், எந்த அளவுக்கு அடாப்ட் பண்ணலாம்னு சொல்லி அவங்க சொல்ல போகிறாரு. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எதுக்கு டெக்னிக்ஸ் இல்லைன்னா நமக்கு ட்ரைனிங் தேவைன்னு சொன்னால், ஸோ நீங்கள் பொதுவாக டாய்லெட் பார்த்துருப்பீங்க. கிராம பகுதியில் வேற மாதிரி இருக்கும், நகர பகுதியில் வேற மாதிரி இருக்கும். நகர பகுதியில் கிராம பகுதியில் டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொன்னா பார்க்கறதுக்கு கிடையாது, பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கலாம், பட் ட்ரீட்மெண்ட் வேற வேற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரீட்மெண்ட் வில் பி டிஃப்ரெண்ட் இன் அர்பன் அண்ட் ரூரல் ஏரியாஸ் இன் ஜெனரல். இன் ரூரல் ஏரியாஸ் UGD will not be there, underground drainage will not be there. So but in urban areas, many urban areas, UGD will be there. So in smaller towns, of course, it may not be there, like in Yanam, Mahe, Karakal, it may not be there. So if UGD is not there, what will happen? So treatment has to be done on site. On site and நம்ம எங்க waste produce பண்றோம் அங்கே treatment பண்றோம். So for that we have septic tank or soak pit. Septic tank problem என்னன்னு சொன்னா அது ரொம்பின உடனே once it is full you have to empty it. Soak pit, it is a self treating system. அப்படின்னு சொன்னா it will treat biologically. Biological treatment will happen in the soak pit. So biological treatment so we need to keep in mind that some bacteria, other microbes will degrade the fecal material or other waste products. So for that to happen, we should not use any hard or harsh chemicals and all. ஸ்ட்ராங் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ யூஸ்வலி டாய்லெட்ல நம்ம ஹார்பிக் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றோம். அதுவும் நீங்க செப்டிக் டேங்க் இருக்கிற இடத்துல இல்லைன்னா நம்ம UGD கனெக்ஷன் பண்ண இருக்கிற இடத்துல ஓகே. பட் வேற இந்த மாதிரி சோக் பிட் இருக்கிற இடத்துல கிராம பகுதியில ஸோ இந்த மாதிரி ஹார்பிக் அது யூஸ் பண்ணக்கூடாது. அது யூஸ் பண்ண என்ன ஆகுதுன்னா, இஃப் யூ யூஸ் தோஸ் கைண்ட் ஆஃப் கிளீனிங் ஏஜென்ட்ஸ், so that will kill there is a possibility that will kill the bacteria or other microbes, and in the result there may not be proper treatment, biological treatment of the waste. அப்படின்னா waste மக்காது, அப்படியே இருக்கும். So waste will not get decomposed, so it will be there like that itself. So that means you need to empty it separately. Even if you have soak pit, so treatment will not happen. So if you are using chemicals and all, and you have to empty it once it is full. But if soak pits are there, it is used an alternative alternative connection கொடுத்துதான் யூஸ் பண்றோம். So if you are using mild chemicals or like a normal detergent powder, mild detergent powder, or even soap nut powder, அந்த மாதிரி யூஸ் பண்ணா, natural elements யூஸ் பண்ணா, the bacteria will be surviving and it will treat the waste biologically. And after once one pit is full, you can use the other pit, and once this pit dries up, the decomposed manure can be taken out. It will be like any other manure and all. So this kind of small information which are vital for treatment and all are required. Tips or whatever you call tricks or tips. So these are very important in maintenance and all. So this I thought of giving a simple example of how proper knowledge is required in even treating the waste and all. So without that, you may end up
in creating or adding to your problem. So I request faculty from Pondicherry Institute of Hotel Management to focus on practical aspects of housekeeping. பொதுவா ஸ்கூல்னு சொன்னா ஒரு அளவுக்கு தான் நம்ம கிளீனா மெயின்டைன் பண்ணிருக்கோம். ஸோ எப்படி கிளீன் பண்றது, நம்ம டாய்லெட் இருக்கலாம், இல்லைன்னா வேற என்ன ப்ரோட்டோகால் இருக்கு, பீரியாடிக்கலா எப்படி கிளீன் பண்றது, வாட்டர் டேங்க்ஸ் இருக்கலாம். ஸோ ஹோட்டல்ல எப்படி கிளீன் பண்றாரோ இல்ல வேற எப்படி மெயின்டெனன்ஸ் ஹவுஸ் கீப்பிங் சொல்றோம். ஸோ அதே மாதிரி ஸ்கூல்ல நம்ம எந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலைஸ் பண்ணலாம், ஸோ இருக்கிற இதுல எப்படி பண்ணலாம், ஸோ எந்தெந்த மாதிரி டெக்னிக்ஸ் அடாப்ட் பண்ணலாம்னு சொல்லி இன்னைக்கு அவங்க பேச போறோம். ஸோ ஐ தேங்க் தேம் ஃபார் delivering this webinar. Thank you. Good morning, and first of all, belated Ramadan to everybody, and thank you so much, sir, for giving this opportunity, especially the Director of Education and all the supporting staffs. இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஐம் வெரி கிரேட்ஃபுல். பேசலாமா? ஓகே, இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்க டாபிக் வந்து hygiene practices in school premises. Hygiene practices in school premises. So why do we focus on hygiene? Because that is the least focused area nowadays. And why do we focus in school premises? ஏன்னா we as adults பெரியவங்களுக்கு தெரியும் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு. பட் சின்ன பசங்களுக்கு வந்து அது என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுன்றது தெரியாது. நம்மளை பார்த்து தான் அவங்க நிறைய விஷயம் கற்றுக்குவாங்க, அதை தவறாகவும் பயன்படுத்துவாங்க. தென் மோரோவர் சின்ன வயசுல நம்ம பசங்களுக்கு சொன்னோம் அப்படின்னாக்கா அது அவங்களுக்கு ஒரு பிரைட் நேஷன்ல வந்து அது வந்து அவங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ தட் அதனால தான் நம்ம வந்து ஹைஜீனை ஸ்கூல் லெவல்லேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கணும். பிகாஸ் காலேஜ் எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னாக்கா நம்ம எவ்வளோதான் சொன்னாலும் அவங்க கேட்க போகிறது கிடையாது. பட் ஸ்கூல் லெவல்லே நம்ம அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூலை விட்டு வெளில போகும்போது ஸ்கூலில் நம்ம எல்லாரும் எப்படி டிசிப்ளினாக இருந்தோமோ அந்த மாதிரி நம்ம வெளில போய் டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்றத வந்து அவங்களுக்கு அந்த ஹேபிட் வரும். நாட் ஓன்லி டிசிப்ளின், அவங்கள எப்படி அவங்க மெயின்டைன் பண்ணணும், ப்ளஸ் அவங்க இருக்கிற ஏரியாவை அவங்க எப்படி க்ளீனாக சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்றத வந்து அவங்க வெளில போய் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்கூல்லேருந்து பாஸ் அவுட் ஆகிற ஒருத்தரை பார்த்து ஒரு 10 பேர் திரும்பலாம், அந்த 10 பேரை பார்த்து இன்னும் 10 பேர் வந்து மாறலாம். ஸோ இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இந்த ஹைஜீனும் கிடையாது, எந்த ஒரு பழக்கத்தையுமே வந்து இப்படி தான் கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு நேஷனை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ மை டாபிக் இஸ் ஹைஜீன் ப்ராக்டிசஸ் இன் ஸ்கூல் ப்ரொசஸ். ஸோ எதுக்காக இந்த ஹைஜீனுக்கு ரொம்ப நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம்? க்ளீன்லினஸ்னால் என்ன, ஹைஜீன்னா என்ன? ஒரு இடத்த சும்மா சுத்தம் பண்ணுறது அப்படின்னா க்ளீன்லினஸ். பட் அந்த இடத்த வந்து ஒரு பாக்டீரியா ஃப்ரீ ஜோனாக மாற்றுறோம், இல்லைன்னா ஒரு ஆம்பியன்ஸ் தர இடமா மாற்றுறோம் அப்படின்னாக்க தட் இஸ் கால்ட் அஸ் ஹைஜீன். பட் அதையே நம்ம ஸ்கூலில் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். நம்ம ஸ்கூலை பார்த்து நிறைய ஸ்கூல்கள் மாறலாம். ஸோ நிறைய ஸ்கூலில் படிக்கிற பசங்க அதை பார்த்து மாறலாம். பசங்க எல்லாம் வீட்டிலேருந்து வராங்க, ஸோ அந்த பசங்களை பார்த்துல இருக்க வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் மாறலாம். ஒரு வீடு மாறிச்சுன்னா அந்த தெரு மாறும். ஸோ the nation will be fully developed. So first thing to maintain the hygiene is important is cleanliness. Then ஒரு இடம் சுத்தமாக இருந்தாக்கா வேற என்ன இருக்கும்? என்விரான்மெண்ட் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ என்விரான்மெண்ட் ஹெல்த்தியாக இருந்தால் அது பாக்டீரியா இல்லாத ஒரு ஜோனாக மாறும். ஸோ நமக்கு வர்ற அச்சுறுத்தல்கள் வராமல் போகும். ஸோ இது ரெண்டும் இருந்தால் என்ன ஆகும்? கிளீன்லினஸும் ஒரு ஹெல்த்தி என்விரான்மெண்ட்டும் இருந்தாக்கா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பெட்டர் ஆம்பியன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஒரு இடம் எப்பவுமே நம்ம இருக்கிறோம் அப்படின்னாக்கா சுத்தமாக வச்சுக்கிட்டா தான் நமக்கு பிடிக்கும். அழுக்காக இருக்கிற ஒரு இடத்துக்கு யாருமே போக விரும்ப மாட்டாங்க. ஸோ இட் வில் கிரியேட் அ பெட்டர் ஆம்பியன்ஸ். ஸோ இது மூணும் இருந்தாக்கா இட் வில் ரிசல்ட் டு பில்ட் அ குட் நேஷன்.
பிகாஸ் நமக்கு இப்போ தேவை ஒரு குட் நேஷன். அதை வந்து நம்ம டாப் லெவல்ல இருந்து கொண்டு போகாம பாட்டம் லெவல்ல இருந்து கொண்டு போனோம்னாக்கா இப்போ இல்லைனாலும் ஃபியூச்சர்ல வி வில் ஹாவ் அ குட் நேஷன். ஸோ என்னென்ன நன்மைகள் இதனால நம்ம இப்போ ஹைஜீன் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ இதனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது? ஃபர்ஸ்ட் திங், ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி என்விரான்மெண்ட் நல்லா இருக்கும். நம்ம சுற்றி அந்த என்விரான்மெண்ட் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் நல்லா இருக்கும் போது நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உண்டாகும். ஓகே, நான் இருக்கிற இடம் வந்து சுத்தமாக இருக்குது, எந்த பூச்சியும் கிடையாது, எந்த ஹைஜீன் மெயின்டைன் நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்ற செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம சுத்தமாக இருந்தோம் அப்படின்னாக்கா மற்றவங்க நம்மளை மதிக்க ஆரம்பிப்பாங்க, நம்மளை பார்த்து நிறைய பேர் மாற ஆரம்பிப்பாங்க. தென் discipline will also increase. Okay, so we will come to a basic definition, the difference between cleaning and disinfecting. Moreover, everyone would have heard about So what is cleaning and what is disinfecting? Cleaning removes the germs. and all the impurities from the surface. ஸோ கிளீனிங் வந்து ஜஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு சுத்தம் பண்ணுறது மட்டும் க்ளீனிங் கிடையாது. ஒரு இடத்த க்ளீன் பண்ணி அதை வந்து ஜெர்ம் ஃப்ரீயாக, அதாவது எந்த பாக்டீரியாவும் அண்ட விடாமல் இருக்கிறது தான் வந்து என்னதுன்னு சொல்கிறோம்னாக்கா சுத்தமான கிளீனிங்க்கு அர்த்தம். ஸோ கிளீனிங் அப்படின்னா பேசிக்கலி ஜெர்ம்ஸை எடுக்கிறது, அது மேலே இருக்கிற தூசு தும்புகள் எடுக்கிறது, தற்போதைக்கு இருக்கிற ஜெர்ம்ஸை எடுக்கிறது பேர் தான் கிளீனிங். பட் டிஸ்இன்ஃபெக்டிங்னா அந்த ஜெர்ம்ஸையே அழிக்கிறது, மறுபடியும் அது வராமல் தடுக்கிறது பேர் தான் டிஸ்இன்ஃபெக்டிங். ஸோ பேசிக் திங் கிளீனிங்க்கும் டிஸ்இன்ஃபெக்டிங்க்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ சும்மா நம்ம ஒரு இடத்த பெருக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல வந்து டர்ட் ஃப்ரீ இடமா தான் இருக்குமே தவிர ஜெர்ம் ஃப்ரீ இடமா அது இருக்க போகிறது கிடையாது. ஸோ when we disinfect an area, so it is going to kill all the germs and it's not going to make space for other germs to come and sit. So we have to focus in disinfecting more than cleaning. And now we are coming to the role of housekeeping, because basically I am from Hotel Management Institute. So we have housekeeping as a main core subject, which is very much useful for this cleaning, because cleaning இல்லாமல் எந்த ஹோட்டலும் கிடையாது. ஸோ ஒரு ஏன்னா நிறைய காசு கொடுத்துட்டு வர கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து சின்ன ஒரு விஷயம் வந்து அவங்க கண்ணில் தென்பட்டாலும் வந்து அதை எப்படி மிஸ்ஹேண்டில் பண்ணலாம், அதை வச்சு எப்படி நம்ம அந்த ஹோட்டல் மேலே பழிய போடலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க யோசிப்பாங்க. ஸோ ஹவுஸ் கீப்பிங் வந்து நம்ம வீட்லேயும் பண்ணுவோம், ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் பண்ணுவோம், ஹோட்டல்ஸ்லேயும் பண்ணுவோம். பட் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வில் டூ இட் இன் அ வெரி ப்ரொஃபஷனல் வே. வீட்டில் நம்ம சுத்தம் பண்ணுறது வேறு, ஹாஸ்பிட்டலில் வேறு, ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில வேறையா இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணும்போது இன்னொருத்தவங்க வந்து அந்த இடத்த பார்க்கும்போது ஒரு சின்ன பிழை கூட சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் வந்து ஹோட்டல்ஸில் எப்பயுமே அந்த ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணாங்க. ஸோ ரவுண்ட் தி ஹார்ஸ் பேசிக்கலி ஹவுஸ் கீப்பிங் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிளீனிங்காக மட்டும் கிடையாது. they'll improve the hygiene. They are the backbone of the hotel industry. So they clean the areas and they make a good ambience. They keep the areas neat, not only inside the rooms, they clean the corridors, they clean the lobby areas. Lobby அப்படின்னாக்கா உள்ள என்டர் ஆனோன்னா ஒரு பெரிய வராண்டா மாதிரி இருக்கும், where they'll have a reception, that is called as sitting areas at all, that is called as lobby. So அந்த கெஸ்ட் ஏரியாஸையும் வந்து they'll clean and they'll also manage ஹார்டிகல்ச்சர். ஹார்டிகல்ச்சர் அப்படின்னாக்கா தோட்டக்கலை. ஸோ ஒரு வீடுக்கோ இல்லை ஒரு இடத்துக்கோ வந்து அழகு கூட்டுறது வந்து இந்த சுற்றி இருக்கிற செடிகள். ஸோ அதை வந்து ஒன்ஸ் ஃபார் ஆல் நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் அந்த இடத்தோட ஆம்பியன்ஸ் வந்து வெளில இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அதையுமே வந்து மெயின்டைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங். ஸோ திஸ் டாபிக் வில் பி டேக்கன் கேர் பை மை beloved colleague Mr. Raja. Hello, good morning everyone. Before I am going to start, I am going to explain about myself. Thank you, sir. நான் மனசேரி தான், ஒரு சின்ன கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், இந்த வீடியோஸ் பார்த்துக்கோங்க எல்லாருக்கும். புதுசு மீட்டர் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் நான் 12th வரைக்கும் படித்தேன்.
பிரைமரி செக்ஷனுக்கும் வந்துட்டு அதே தான் படித்தேன். பாரதிதாசன் அரசு ஆரம்பிச்சு முடியல. இப்போ கேட்டரிங் காலேஜில் ஒரு டீச்சிங் ஸ்டாஃப் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அது எல்லாமே ஏன்னா எவ்வளோ பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஸ்கூலுக்குள்ளே எவ்வளோ பேர் பிரின்சிபல்ஸாக ஒர்க் பண்ணியிருப்பீங்க ஸ்கூல் ஸ்கூலில். கண்டிப்பாக உங்களுக்கு நேரில் பார்க்கலாம்ல இந்த வீடியோஸ் மூலமாக நான் பார்க்குறேன். பிளஸிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். So whatever experience I learned from the industry, I am going to explain you one. Role of housekeeping. Housekeeping is பார்த்தீங்கன்னா especially வந்து பேசிக் ஆஃப் க்ளீனிங் சொல்லுவாங்க. இது நம்ம பார்த்தீங்கன்னா க்ளீனிங்க்கு இன்னொரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதால இருக்குது. ரீசன் பார்த்தீங்கன்னா ஒன்றும் நம்ம பீப்புள்ஸ்க்கு அவேர்னஸ் கிரியேட் ஆகலை. ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனிங்னாலே வந்துட்டு ஒரு பெரிய டாஸ்காக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அது வந்துட்டு நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம எந்த அளவுக்கு இருக்கணுமோ அதுலேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் படிக்கலாம் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெய்லி மீட் பண்ணணும் அப்படின்றத வந்து அலாட் பண்ணணும். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டெய்லி பண்ணணும். அதாவது போட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம இந்த ஸ்கூல் இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மீட்டிங் ஸோ எஸ்பெஷலி எங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் வீக்லி இது வந்து வீக்லி ஒரு வாரம் அவங்க வந்துட்டு மீட்டிங் வந்து கிளாஸ் அப்பவே ஏரியாவே வந்து கண்டிப்பாக வந்து அவங்க மட்டும் லேர்ன் பண்ணேன். ஸோ அதுதான் வந்துட்டு என்ன ஒரு உண்டுகோலாக இருந்துச்சு. நம்ம எப்படிலாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த அவேர்னஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு கிரியேட் பண்ணுறோம் அப்போ தான் வந்து அவங்க வந்து ரீச் ஆகும். அதுக்கு வந்து கிளாஸ் டீச்சர்ஸ் அந்த கிளாஸ் டீச்சர்ஸ் பிரின்சிபல்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். அது மூலயமா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டெவலப் பண்ணிக்கலாம் அவங்களுடைய லைஃப். ஹவுஸ் கீப்பிங் பர்சனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ஹவுஸ் கீப்பிங் பர்சனல்ஸ் யூனிஃபார்ம் ஸ்டைல் யூனிஃபார்ம் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்து பர்சனல் ஹைஜீன் க்ரூமிங் அது பர்சனல் ஹைஜீன் க்ரூமிங் நம்ம எப்படி நம்ம வந்து பிரச்சனை பண்ணிக்கிறோம் அதான் வந்துட்டு பர்சனல் ஹைஜீன் க்ரூமிங் சொல்லுவாங்க. பர்சனல் ஹைஜீன் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் ஹேர் கட்டு நீட் யூனிஃபார்ம்ஸு ஷூஸு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் க்ரூமிங்காக இருக்கும். இது இந்த பிளேசிங் பார்த்தா தெரியும் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து யூனிஃபார்ம் ஒரு பிளேயிங் பார்ட் ரோல் இருக்குது. இது நம்ம ப்ராப்பர் ஸ்கூலில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல கூட அட்லீஸ்ட் நம்ம ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுக்கு நம்ம கவர்மெண்ட் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு நார்மல் யூனிஃபார்ம் கொடுக்குற மாதிரி இருக்கலாம். ஏன்னா அவங்களும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஏன்னா ஹவுஸ்கீப்பிங் பொறுத்த வரைக்கும் அவங்களோட யூனிஃபார்ம் தான் வந்துட்டு அதனுடைய ஒர்க்குக்கு வந்துட்டு அது சூட்டபுளாக இருக்கும். இப்போ இன்கேஸ் வந்துட்டு ஒரு லேடிஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சாரி அந்த இதெல்லாம் பேக் பண்ணிட்டு அது ஒர்க் பண்ணுறது அது கஷ்டமான விஷயம். இதுவே நீங்கள் வந்து அவங்க ப்ராப்பராக வந்துட்டு யூனிஃபார்ம் ஏப்ரான் ப்ராப்பரான நீங்கள் வந்து அவங்க ப்ராப்பராக அது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு தனி இமேஜ் இந்த ஸ்லைஸ் நீங்கள் பார்க்கணும். இந்த ஸ்லைஸ் யூனிஃபார்ம் அடுத்து நம்ம வந்துட்டு பேசிக் தான் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ட்ரைனிங் எஃபர்ட் ஆஃப் ட்ரைனிங் அபௌட் பிரின்சிபல்ஸ் ஆல்ரெடி சொன்னாங்க நதிங் பட் ட்ரைனிங் இஸ் பட் சம்திங் இஸ் வெரி ஃப்ரம் அதான் வந்து ட்ரைனிங் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ட்ரைனிங் தட் அண்ட் ஃபர்ஸ்ட் இதான் வந்து ட்ரைனிங் பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் ட்ரைனிங் just like ட்ரைனிங் suppose SOP எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் இந்த வர்க் பண்ணணும். இப்போ ஒரு பேசிக்கா ஏரியா ட்ரெயின் பண்ண போறோம் என்ன பண்ணனும்னா டைம் போட் இல்ல இந்த மாதிரி ட்ரெயின் போறது அவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணனும். ஃபாஸ்ட் மூவிங் அந்த மூவ்மெண்ட் வந்து அதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ண இது
mopping is going to affect others. கண்டிப்பா வந்துட்டு எல்லாருமே தண்ணி ஒரு ஏரியா போய் நம்ம பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டேங்க் எல்லா எக்யூப்மெண்ட் கூட நம்ம ரெடி ஆயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து டாப்ல வந்து டவுன்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணணும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வைஸ் நம்ம எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் நீங்க வந்து ஒரு டைம்ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதே டைம் போயிட்டு கிளாஸ் வைஸ் அதை கம்ப்ளீட் பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா க்ளீன் பண்ணல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ரூம்ல எல்லா விண்டோஸ் ஏசி ஆஃப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஏசி ஆஃப் பண்ணல ஓபன் பண்ணிட்டு விண்டோஸ் எல்லாம் சன்லைட் வர மாதிரி லைட்ஸ்லாம் வந்து பிரைட்னஸ் இருக்கா அந்த உங்களுக்கு பிரைட்னஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரெயினிங்ல நான் முன்னாடி சொன்ன மாதிரி ட்ரெயினிங்ல ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா காபப்பிங் தமிழ்ல வந்து பண்ணா அந்த ஒரிஜினல் எல்லாமே ரிமூவ் பண்ணுவாங்க. அடுத்து முடிச்சுட்டு காபப்பிங் அடுத்து முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா டஸ்டிங் வெட் டஸ்டிங் ட்ரை டஸ்டிங் அது வெட் டஸ்டிங் எல்லாமே உடல் லெவலே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஃபார்ம் ஆகிடும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது தான் வந்து டஸ்டிங் வந்து பிளேயிங் வெரி இம்பார்ட்டன்ட். டஸ்டிங் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வீப்பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நார்மலாக வந்து கறிக்கிறது தான் வந்து ஸ்வீப்பிங் வந்துட்டு ஜஸ்ட் கறிக்கிறது சொல்லுவாங்க. ஸ்வீப்பிங் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எந்த காபப்பிங்லாம் நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணணும். காபப்பிங் ரிமூவ் பண்ணது எல்லாத்தையும் வந்து நம்ம கிளியர் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து ஸ்வீப்பிங் மூலியமாக நம்ம கறிக்கிறது ரொம்ப ரிமூவ் பண்ணி எடுக்கலாம். ஆஃப்டர் ஸ்வீப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிங் பண்ணணும். மாப்பிங் வந்துட்டு எதுக்கு மாப்பிங் வந்துட்டு அதோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஏரியா க்ளீன் பண்ணி விட்டா அது வந்து நம்ம க்ளீனாக தான் ஆகும். நீங்கள் வந்து ப்ராப்பர் அப்ராப்ரியேட் கெமிக்கல்ஸ் போட்டு நீங்கள் வந்து அதை மாப்பிங் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் ஒரு ஜெர்ம் ஃப்ரீ பிளேஸ் அந்த இடத்த வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு கொண்டு வரலாம். அதுதான் வந்து இந்த மாப்பிங் வந்துட்டு பிளேயிங் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் ஹோட்டல்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா மாப்பிங் இல்லாமல் ஸ்க்ரப்பிங் பாலிஷிங் பஃபிங் இது எல்லாமே வந்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற ப்ரொசீஜர்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீக்லி கிளீனிங் அப்படின்ற மாதிரி போட்டு அவங்க ஹோட்டல்ஸ் நீங்கள் எப்பயுமே பண்ணீங்கன்னா அந்த மார்பிள் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு க்ளீனாக இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீசன் இஸ் ஆக்சுவலி அதை மெயின்டைனிங் இல்லை. அடுத்து கெமிக்கல் நம்ம இப்போ கெமிக்கல்ஸ் வந்து நான் முன்னாடி சொன்ன ஸ்லைட்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் காபப்பிங் அந்த ஃபோட்டோஸ் பார்த்துருக்கீங்க. அடுத்து வந்து யூஸ் ஆஃப் அந்த யூஸிங் அந்த எப்படி வந்துட்டு ஒரு கிளினிக் கெமிக்கல்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஏரியாவோட அந்த சர்ஃபேஸஸ் பொறுத்து நம்ம வந்து டிசைட் பண்ணணும். அந்த யூஸ் ஆல்வேஸ் மைல்ட் கெமிக்கல்ஸ் இனிஷியல். இப்போ வந்து கெமிக்கல்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் வந்துட்டு எல்லா பர்பஸ் வந்து கெமிக்கல்ஸ் தர டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் ஆர் அவைலபிள். எஸ்பெஷலி இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃப்ளோர் க்ளீன் பண்ண போறீங்கன்னா அதில் செப்பரேட் கெமிக்கல், ஒரு விண்டோஸ் க்ளீன் பண்ண போறீங்கன்னா ஒரு செப்பரேட் கெமிக்கல், உடன் க்ளீன் பண்ண போறீங்கன்னா செப்பரேட் கெமிக்கல், ஒரு ரூம் ஃப்ரெஷ்னர் ஆகிறதுக்கு ஒரு கெமிக்கல், அந்த மாதிரி வந்து ஒரு பாத்ரூம் க்ளீன் பண்ண போறீங்கன்னா அது செப்பரேட் கெமிக்கல்ஸ். அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் கெமிக்கல்ஸ் வந்துட்டு we are using. ஸோ the cleaners to start cleaning from the fastest end of the area working towards the exit. இதான் நான் சொன்னேன். எப்பயும் வந்துட்டு ஒரு கிளாக் வைஸ் டைரக்ட்ல ஸ்டார்ட் பண்ணி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ட்ல வந்து இந்த கிளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி முடியும். மேக் ஆக்சிடென்ட் ஃப்ரீ ஜோன். அதான் நான் சொன்ன மாதிரி சைன் போர்ட்ஸ் அங்கே பிளேஸ் பண்ணணும். சைன் போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெட் ஃப்ளோர் கிளீனிங் இன் ப்ராக்ரஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு சைன் போர்ட் பிளேஸ் பண்ணிங்கன்னா தான் அது வந்துட்டு மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத இருக்கும். மேக்ஸிமம் வந்துட்டு இப்போ ஹோட்டல்ஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்ஸிமம் கிளீனிங் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ஸ் தான் நடக்கும். ஏன்னா வந்து மூவ்மெண்ட்ஸ் இருக்காது. இப்போ ஆஃபீஸ் அட்மின் லெவல் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்னிங் தான் வந்து கிளீனிங் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 9 o'clock ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா ஒரு 8:30 வந்து அவங்க அசம்பிள் பண்ணுவாங்க. 8:30 to 9 o'clock வரைக்கும் நீங்கள் வந்து அந்த கிளீனிங் ஷெட்யூல் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ கிளீனிங் ஏஜென்ட்ஸ் இப்போ
கிளீனிங் நம்ம இவ்வளோ நாள் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் வந்துட்டு எப்படி இருக்கணும், அவர் வந்து பர்சனல் க்ரூமிங் பற்றி பார்த்தோம், அவங்களுடைய க்ரூமிங் பற்றி பார்த்தோம். அப்போ வந்துட்டு ஒரு ஒரு கிளீனிங் ப்ரொசீஜர்ஸ் பார்த்தோம், எப்படி வந்துட்டு ஒரு கிளீனிங் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ காப்பரிங், டஸ்டிங், ஸ்வீப்பிங், மாப்பிங், ஸ்க்ரப்பிங், பாலிஷிங் அந்த மாதிரி நம்ம அதை பார்க்கணும். இப்போ பேசிக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா கிளீனிங் ஏஜென்ட்ஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளீனிங்ஸ் வந்து அதிகமாக யூஸ் ஆகிட்டு இருக்கு. பிரைமரி கிளீனிங் ஏஜென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வாட்டர் தான் வந்து வீட்டில் வந்து தண்ணீர் தான் வந்து வீட்டில் பிரைமரி கிளீனிங் ஏஜென்ட். கிளீனிங் ஏஜென்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து டிடர்ஜென்ட்ஸ் இருக்கு, ஃப்ளோர் கிளீனர்ஸ் இருக்கு, கிளாஸ் கிளீனர்ஸ் இருக்கு, டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் இருக்கு, டாய்லெட் கிளீனர்ஸ் இருக்கு, பாலிஷர்ஸ் இருக்கு, கார்பெட் கிளீனர்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம் கெமிக்கல்ஸ் வந்துட்டு ரெடி டு யூஸ் கெமிக்கல்ஸாக இருக்கும், சம் கெமிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸாக இருக்கும். இப்போ அந்த கெமிக்கல்ஸ் வந்துட்டு அதை எப்படி வந்து டைல்யூட் பண்ணணும், அதை எப்படி வந்துட்டு அது வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கூட நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணக்கூடாது சர்ஃபேஸஸில். அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா அப்படின்னா அதோடைய லைஃப் டைம் வந்து உங்களுக்கு வந்து போயிடும். அது இல்லாமல் வந்துட்டு இன்கேஸ் வந்துட்டு அதை நீங்கள் அந்த ஃப்ளோர் நடக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது, ஒரு ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு அதோடைய ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப்கிட்ட நீங்கள் என்ன சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு நீங்கள் டைலூஷன் பண்ணுறதுன்ற இப்போ எல்லா கெமிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைலூஷன் ரேட்ஸ் இருக்குது. இப்போ ரெடி டு யூஸ் கெமிக்கல்ஸ் தான் நீங்கள் வந்து அப்படியே ரெடியாக யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்துட்டு ஒரு சில கான்சன்ட்ரேட்டட் கெமிக்கல்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்டர் டைலூட் பண்ணி தான் யூஸ் பண்ணலாம். அது ஒரு ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1:20 சொல்லுவாங்க. இப்போ வந்து 1 லிட்டர் வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 20 ml கெமிக்கல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதான் வந்து டைலூஷன் ரேஷியோ. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி டு யூஸ் கெமிக்கல்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்ரூம் கிளீனர்ஸ் யூஸ் பண்ணுற ஹார்பிக் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு யூஸ் கெமிக்கல். அதில் வந்து நீங்கள் டைலூட் பண்ணக்கூடாது, அது கான்சன்ட்ரேட்டட் கெமிக்கல்ஸ். ஏன்னா அது வந்து அதை நீங்கள் டைலூட் பண்ணிங்கன்னா அதோடைய குவாலிட்டி வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரிசல்ட் வந்துட்டு 0 தான் இருக்குது. அதாவது அந்த இதில் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கிளீனிங் ஒரு ஆஃப்டர் கிளீனிங் டிஃப்ரெண்ட் ஃபீல் கம்ஃபர்டபுள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு யூஸ் கெமிக்கல் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கான்சன்ட்ரேட்டட் கெமிக்கல்ஸ் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற லைசார், டேக் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் லைசார் ஆர் ஃபினைல் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. லைசார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஸ்கூல்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ லைசால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் கெமிக்கல்ஸ். இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு 1 லிட்டர் வாட்டரில் வந்து நீங்கள் டைலூட் பண்ண போறீங்கன்னா 1:20 20 ml வந்து நீங்கள் வந்து வாட்டரில் டைலூட் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இது வந்து 20 ml தான் யூஸ் பண்ணணுமா கிடையாது. இன்கேஸ் வந்து யூ கேன் அக்கார்டிங் டு த நேச்சர் ஆஃப் ஸ்டெயின். இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளோர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிக மூவ்மெண்ட்ஸாக இருக்கும், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக வந்துட்டு ஸ்டெயின்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேஷியோ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 8% to 40% வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு அது வந்து உங்களுக்கு வேஸ்ட். ஆக்சுவலாக நீங்கள் காஸ்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க. ப்ளஸ் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா மேக்ஸிமம் வந்துட்டு 20 ml. இன்கேஸ் வந்துட்டு இஃப் யூ ஃபீல் த சோல் இஸ் ஆக்சுவலி லுக்கிங் சோ பேட், யூ கேன் யூஸ் ஆக்சுவலி மோர் 20% ஆகுது, யூ கேன் யூஸ் 40%. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிடர்ஜென்ட்ஸ் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ரோல்ஸ் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கு. நம்ம கிளீனிங் எக்யூப்மெண்ட்ஸ், கிளீனிங் ஏஜென்ட்ஸ் நம்ம எப்படி சூஸ் பண்ணோம், கிளீனிங் எக்யூப்மெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம பார்த்து கிளீனிங் ஏஜென்ட்ஸ் வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ கிளீனிங் எக்யூப்மெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம எப்படி சூஸ் பண்ணணும். இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ஆகிடுச்சு. லாஸ்ட் ஒரு 15 years 10 years பேக்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் எக்யூப்மெண்ட்ஸ் வரும். இப்போ வந்து மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஈவன் இப்போ நார்மல் ஸ்வீப்பிங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் இப்போ பாண்டிச்சேரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மால்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா யாரும் வந்து ப்ரூம் வச்சு க்ளீன் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ எவ்ரிபடி ஸ்டார்ட் ஸ்டார்டட் யூசிங் மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ். மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மேனுவல் எக்யூப்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம், அடுத்து மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். மேனுவல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளால எது நம்ம ஆப்ரேட் பண்ணி நம்ம மேனுவலாக பண்ணுற யூஸ் பண்ணி கிளீன் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மேனுவல் எக்யூப்மெண்ட். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர்ஸு, ப்ரூம்ஸு, பாக்ஸ் ஸ்வீப்பர்ஸு, ட்ரை மாப்ஸு, வெட் மாப்ஸு, காஸு, பாலிஷ் ஆப்ளிகேட்டர்ஸ், கண்டெய்னர்ஸ், அது சண்டரை எக்யூப்மெண்ட்ஸ் லைக் லேடர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் எக்யூப்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த மேனுவல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் எதுக்கு இப்போ லாஸ்ட் ஒரு 10 years பேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் எக்யூப்மெண்ட்ஸ் தான் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ அப்போல்லாம் வந்து மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வாங்க முடியாது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இருந்தது, ஆனால் வந்து நல்ல டெவலப்டு கண்ட்ரீஸ்ல இருந்தால் நம்மளோட வந்து நம்ம இப்போ வந்து நம்ம எல்லா வீட்லையும் வேக்யூம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் அது வந்து இது வந்துட்டு ஒரு 10 years முடியுதா இல்லைன்னு கேட்டால் இல்லை. இப்போ இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் நான் இப்போ மட்டும் சொன்னது ப்ரெஷர்ஸ், ரூம், பாக்ஸ் யூஸர், ட்ரை மாப்ஸ், வெட் மாப்ஸ், கிளாஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் எக்யூப்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க. மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சில எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்.
மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்ல ஸ்க்ரப்பிங் மிஷின்ஸ் இருக்கு, பாக்ஸ் சீட்டர்ஸ் இருக்கு, பாலிஷிங் மிஷின்ஸ் இருக்கு, வேப்பர் கிளீனிங் மிஷின்ஸ் இருக்கு, வேக்யூம் கிளீனர்ஸ் இருக்கு. இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ். இந்த ஸ்க்ரப்பிங் மிஷின்ஸ் உடைய யூஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரப்பிங் மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ஸ்க்ரப்பிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். இப்போ உங்கள் ஸ்கூல்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 month ஒன்ஸ் ஒரு பீரியாடிக் கிளீனிங் மாதிரி போட்டு ஒரு 6 months ஒன்ஸ் 3 months போட்டு ஒரு ஃப்ளோர்லாம் வந்து ஸ்க்ரப் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃப்ளோரிங் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இப்போ பாக்ஸ் ஸ்வீப்பர்ஸ் வந்துட்டு அதோட யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீப்பிங் பர்பஸ்க்காக தான் யூஸ் ஆகுது பாக்ஸ் ஸ்வீப்பர்ஸ் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் பெரிய நான் சொன்ன முன்னாடியே ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மால்ஸ்க்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து எல்லாமே ஒரு என்ட்ரன்ஸ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரூம்ஸ் வச்சு க்ளீன் பண்ணிருக்காங்க, எல்லாமே வந்து இப்போ மெஷின்ஸ் மூலமாக க்ளீன் பண்ணிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அதுக்கு வந்துட்டு பாக்ஸ் ஸ்வீப்பர்ஸ் ஒரு பிக்கர் ஏரியாஸ் வந்து கவர் பண்ணுறது பாக்ஸ் ஸ்வீப்பர்ஸ் யூஸ் ஆகுது. இந்த மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸுடைய யூஸே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டைம் சேவிங், அதாவது இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை வந்துட்டு ஒரு பாக்ஸ் ஸ்வீப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் வச்சு நம்ம முடிச்சிடலாம். இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு மேன் பவர்ஸ் சேவ் பண்ணலாம், டைம் சேவ் பண்ணலாம். இன்கேஸ் காஸ்ட் பேஸே கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட உங்களுக்கு குவாலிட்டி வந்து கிடைக்கும். அடுத்து பாலிஷிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஸ்க்ரப்பிங்க்கு அப்புறம் பண்ணுறது தான் பாலிஷிங். அந்த நீங்கள் வீட்டில் கூட டைல்ஸ்லாம் போடுறது பார்த்துருக்கோம். அடுத்து வேக்யூம் கிளீனர்ஸ் வந்துட்டு கார்பெட் கிளீனிங், இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ கார்பெட்டில் இருக்கிற வந்து அந்த டர்ட் வந்து அந்த டஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறது தான் வந்து கார்பெட் கிளீனிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கார்பெட் ஷாம்பூயிங் மிஷின். கார்பெட் கார்பெட்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதாவது ஷாம்பூயிங் இப்போ ஷாம்பூயிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 6 months ஒன்ஸ் அல்லது 3 months வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு வேக்யூம் போட்டு எடுத்தால் க்ளீன் ஆயிரும். ஆமாம், இது வந்துட்டு நீங்கள் வந்து நம்ம வாட்டர் வாஷ் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு செமிஹார்ட் சர்ஃபேஸ், இது செமிஹார்டு ஃப்ளோரிங் ஆக்சுவலாக. இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் ஃப்ளோரிங் மாதிரி வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பாலிஷிங் அந்த வாட்டர் நீங்கள் போட்டு இது பண்ணிங்கன்னா அதில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு வேஸ்ட் ஆகிடுது காற்று. அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மைல்டாக வந்துட்டு இப்போ எப்படி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேசர்ஸ்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி தான் கொடுக்க முடியும். அதுமாதிரி தான் வந்து ஒரு கிளீனிங் இருக்குது. நீங்கள் அதை போய்ட்டு உங்கள் பிளேசர்ஸ் உங்களுக்கு போட்டு நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா அதோடைய குவாலிட்டி போகும். அந்த மாதிரி ஒரு கார்பெட் ஷாம்பூயிங் என்றது ஒரு கார்பெட் கிளீனிங் ஒரு ப்ராசஸ். அதை வந்து அந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த ஃபோம் வச்சு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பிக்சர்ஸ் நீங்கள் பார்க்கலாம், க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ இட் கிவ்ஸ் ஆக்சுவலி லைஃப், அந்த கார்பெட்டுக்கு லைஃப். ஓகே சார், இப்போ வரைக்கும் எப்படி அந்த க்ளீனிங் பண்ணுறது? நீங்கள் ஆரம்பிச்சிங்க. ஆமாம், இதில் இருந்தா ஆடியோ போலே சார் உங்களுக்கு. நீங்கள் ஆரம்பிச்சிங்க. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஃப்ரீக்வன்சி ஆஃப் கிளீனிங். இப்போ சார் வந்து மேனுவல் மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீக்வன்சி ஆஃப் கிளீனிங். ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
எந்த வேலையை எத்தனை நாளுக்கு ஒரு தடவை பண்ணலாம், எந்த இடத்த டெய்லி க்ளீன் பண்ணணும், எந்த இடத்த வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணணும் அப்படின்றது. ஸோ டெய்லி க்ளீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளோர்ஸு, அதே மாதிரி கிளாஸ் ரூம்ஸு, அதே மாதிரி காரிடார்ஸ், டாய்லெட்ஸ், இதெல்லாமே வந்து டெய்லி டாஸ்கில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம டெய்லி க்ளீன் பண்ணி ஆகணும். ஓகே, தென் எதுக்காக நம்ம இந்த ஃப்ரீக்வன்சி க்ளீனிங் போடுறோம் அப்படின்னாக்கா எல்லா க்ளீனிங்கையும் நம்ம ஒன் டேலே முடிச்சிட முடியாது. தென் ஒரு இடத்த நம்ம திருப்பி திருப்பி சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கோம், கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னாக்கா அந்த ஏரியாவோட நேச்சர் அதை விட்டு போயிடும். Because we are using chemicals on them. If you are using water on them, then it will be fine. So once we keep on using chemicals over a place again and again, the nature of the ground or the place is going to leave its nature. Okay, so that is why we schedule this frequency cleaning. So if you implement this in schools, washrooms has to be concentrated daily, because அதுதான் வந்து பாக்டீரியா ஜோனிங், அதுதான் வந்து பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ணுற ஜோனிங். ஸோ அந்த ஏரியாவை நம்ம டெய்லி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். தென் டைனிங் ஹால்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா அது வந்து டைனிங் ஏரியாஸ் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து அங்கே ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்குன்னு இடம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஹேண்ட் வாஷ் பண்ணுற தண்ணியெல்லாம் போயிட்டு ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம், ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டம் இல்லை அப்படின்னாக்கா ஒரு குட்டை மாதிரி போய் தேங்கி நிற்கும். ஸோ அந்த குட்டையில் என்ன ஆகும்னா மஸ்கிட்டோஸ் வந்து முட்டை வைக்கும். ஸோ அந்த மஸ்கிட்டோஸ் வந்து எங்கே பார்த்தாலும் பரவும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மஸ்கிட்டோஸால் எவ்வளோ டிசீசஸ் உருவாகுது அப்படின்றது. ஸோ அந்த வாய்ப்பை வந்து கொடுக்காம டெய்லி நம்ம அதை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அந்த ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டம் வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா அந்த பாக்டீரியாவை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். தென் ஸ்கூல்ஸில் வந்து கிளாஸ் ரூம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த ஃப்ளோர்ஸை வந்து நம்ம க்ளீன் பண்ணலாம். காரிடார்ஸை வந்து பசங்க போவாங்க வருவாங்க, அதை நம்ம க்ளீன் பண்ணலாம். தென் வராண்டாஸ்லாம் இருக்கும், அதை நம்ம டெய்லி டாஸ்கில் க்ளீன் பண்ணலாம். ஏன்னா எல்லா க்ளீனிங்கும் நம்ம ஒரே நாளில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த டே ஃபுல்லாக நம்ம வெறும் க்ளீனிங் மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமே தவிர வேறு எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு வீக்லி டாஸ்க். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டடை சேர்றது, இதெல்லாம் வந்து டெய்லியுமே சேர்ந்துட்டே இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்றது தான். ஸோ வீக்லி ஒன்ஸ் எப்போ பசங்க இல்லையோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து இந்த ஒட்டடை அடிக்கிறது, தென் காரிடாரில் இருக்கிற ஒட்டடை எடுக்கிறது. தென் பார்த்தீங்கன்னா இப்போ ரூம்ஸில் ஏசி இருக்குது, எல்லா டிபார்ட்மெண்ட்டில் ஏதோ ஏசி இருக்குது அப்படின்னாக்கா அந்த ஏசியோட மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே டஸ்ட்டு மாதிரி வந்து பரவும். ஸோ அதை வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கலாம். செகண்டரி ஷெல்ஃப்ஸு, புக்கெல்லாம் அடுக்கி வைக்கிறாங்க இல்லைங்களா, லைப்ரரியில் புக்கெல்லாம் அடுக்கி வைப்பாங்க. ஸோ அந்த ஷெல்ஃபுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒட்டடை சேர்ந்துருக்கும், அந்த ஷெல்ஃபுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு லேயர் டஸ்ட் படிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வீக்லி டாஸ்க்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் இதுவே ஹோட்டல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா வீக்லியாக அவங்க என்னென்ன பண்ணுவாங்கனாக்கா கார்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, ப்ளஸ் உங்களால் டெய்லி ரீச் பண்ண முடியாத இடத்தெல்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் டாஸ்க்காக வச்சுக்குவாங்க. தென் பீரியாடிக் டாஸ்க்னா 15 days ஒன்ஸோ இல்லைனா மந்த்லி ஒன்ஸோ, எப்போ வந்து ஒரு 3 to 4 days தொடர்ந்து வந்து லீவ் வருது பசங்க இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், பீரியாடிக் டாஸ்க் பண்ணலாம். ஹோட்டல்ஸில் வந்து இந்த சாண்டிலியர் க்ளீன் பண்ணுறது, அதாவது மேலேருந்து அவங்க கீழே இறக்கி தான் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி க்ளீனிங் பண்ணுறது. தென் இந்த சோஃபாவெல்லாம் வந்து வேக்யூம் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது, அது எல்லாமே வந்து இந்த பீரியாடிக் டாஸ்கில் எடுத்துக்கலாம். ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கார்டனை மெயின்டைன் பண்ணுறது, ஏன்னா ரொம்ப வளர்ந்து மரம் வந்து டெய்லி வளர்ந்து பெருசாகிட போகிறது கிடையாது. ஸோ அந்த பெருசாக வளர்ந்துருக்க மரத்தை வந்தோ இல்லை செடியோ வந்து நீங்கள் க்ராப் பண்ணி வச்சு கரெக்டாக அதுக்கு ஷேப் கொண்டாடுறது, அது எல்லாமே வந்து பீரியாடிக் டாஸ்க்காக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்ப்ரிங் கிளீனிங். இது வந்து ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக, அதாவது டீப் கிளீனிங் மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது யூஸ்வலாக எப்போ நடக்கும்னா ஆஃப் சீசனில், எப்போ வந்து கெஸ்ட்டு நிறைய வரமாட்டாங்களோ அந்த மாதிரி டைமில் பண்ணுறது தான் வந்து ஸ்ப்ரிங் கிளீனிங் ஆர் டீப் கிளீனிங். இப்போ டீப் கிளீனிங், இப்போ கிளீனிங் அப்படின்னாக்கா இப்போ நம்ம இந்த ரூமில் உட்காந்துருக்கோம் அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் சுற்றி இருக்கிற இடத்த பாருங்கள், க்ளீனாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். பட் ஒரு பொருளை நீங்கள் நகர்த்திட்டு பார்த்தீங்கன்னா அது பின்னாடி நிறைய டஸ்ட்டு சேர்ந்து போயிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம டெய்லி வந்து அவ்வளோவா நோட்டீஸ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துலலாம் போய் டஸ்ட்டு சேருமா அப்படின்ற இடத்துல வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதா வந்து ஸ்ப்ரிங் கிளீனிங். ஒரு மூளை முடுக்கையும் எடுத்துட்டு ஒயிட் வாஷ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த ஓரத்தில் இருக்கிற எல்லா வால்ஸில் இருக்கிற எல்லா பிக்சர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டுட்டு தான் வந்து ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க அந்த இடத்த. ஸோ ஒரு பொருளை எடுக்கும் போது என்ன ஆகும்னா அது பின்னாடி நிறைய டஸ்ட் எல்லாம் சேர்ந்து இருக்கும். ஸோ அந்த டஸ்ட் எல்லாம் வந்து எடுத்து ரொம்ப தூய்மையாக வச்சுக்கிறது, உள்ளிருந்து பார்த்தாலும் தூய்மையாக இருக்கும், வெளில இருந்து பார்த்தாலும் தூய்மையாக இருக்கும். அதுதான் வந்து ஸ்ப்ரிங் கிளீனிங்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஹோட்டல்ஸில் பேசிக்கலி
ஆஃப் சீசன்ல நடக்கும், அதாவது கஸ்டமர்ஸ் நிறைய வரவு இல்லாத டைம்ல நடக்கும். ஸோ அதே மாதிரி ஸ்கூல் டைம்ல வந்து மே மாசம்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிளீனிங்கை வச்சுக்கலாம். தென் இது வந்து இந்த கிளீனிங் வந்து ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப்ஸ் தான் பண்ணணும் அப்படின்றது வந்து ரொம்ப வந்து இது கிடையாது. ஏன்னா ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப்ஸ் தான் பண்ணணும், அவங்க மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னாக்கா மற்றவங்களுக்கு அந்த அவேர்னஸ் கிடையாது. ஓகே, நான் இந்த டஸ்ட்டை போட்டு போவேன், நான் இந்த குப்பையை தூக்கி போட்டுட்டு போவேன், ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் வந்து அந்த கிளீனிங்கை பார்த்துக்குவாங்க அப்படின்ற மைண்ட் செட் எல்லாருக்கும் வந்துடும். Every individual has to take part to do the cleaning of their own place. ஸோ சிறு துளி பெருவெள்ளம், ஒருத்தரும் அவங்களோட இடத்த கிளீனாக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப்ஸ்க்கும் வேலை கம்மி, எல்லாருக்கும் அந்த அவேர்னஸும் வந்து உண்டாகும். தென் செலக்டிங் ஆஃப் கிளீனிங் ஏஜென்ட்ஸ். ஸோ எந்த இடத்துக்கு இப்போ கிளீனிங் ஏஜென்ட்ஸை பற்றி சார் சொன்னாங்க, ஓவராலாக சொன்னாங்க. பட் கிளீனிங் ஏஜென்ட்ஸ் நம்ம எப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா எந்த கெமிக்கலை வேணால் எந்த ஸ்டெயினுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது நம்ம இருக்கக்கூடாது. ஸோ அதனுடைய அவைலபிலிட்டியை ஃபஸ்ட்டு பார்க்கணும். தென் இப்போ ஒரு காஃபி ஸ்டெயின் உண்டா இருக்குது அப்படின்னாக்கா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன கெமிக்கல் யூஸ் ஆகும் அப்படின்றதான் வந்து நம்ம யூஸ் பண்ணணுமே தவிர சரி எதை வேணால் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணீங்க அப்படின்னாக்கா அந்த காஃபி கொட்டின இடமோ இல்லை ஒரு கிளாத்தோ எந்த இடத்துல கொட்டியிருக்கோ நம்ம எந்த கெமிக்கல் யூஸ் பண்ணாலும் அதனோட நேச்சர் வந்து அதை விட்டுட்டு போயிடும். ஸோ ரைட் கெமிக்கல் ஹேஸ் டு பி யூஸ்டு ஃபார் ரைட் பிளேஸ். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹார்பிக் எடுத்து ஃப்ளோர் க்ளீன் பண்ண முடியாது, ஃபெனால் எடுத்து நம்ம வந்து வால்ஸ் க்ளீன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம க்ளீனிங் பண்ணக்கூடாது. எந்த இடத்துக்கு எந்த கிளீனிங் ஏஜென்ட்ஸ் தேவையோ ஸோ அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம சில பேர் என்ன பண்ணோம், பட்ஜெட்டாக அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக ஃபெனால் எங்கே பார்த்தாலும் யூஸ் பண்ணுவோம், ஹார்பிக் எங்கே பார்த்தாலும் யூஸ் பண்ணுவோம், சுத்தம் பண்ணுது அப்படின்றதுக்காக எங்கே பார்த்தாலும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது அவேர்னஸ் இல்லாதவங்களுக்கு சொல்கிறது. ஸோ அந்த அவேர்னஸை நம்ம வளர்த்துக்கிட்டு இந்த பாத்ரூமா எதுக்கு நம்ம இந்த கிளீனிங் ஏஜென்ட்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும், ஓகே இந்த கிளாத்தில் இந்த மாதிரி இருக்கா ஸோ அதுக்கு இந்த கிளீனிங் ஏஜென்ட்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற கிளாசிஃபிகேஷன் கேட்டகரைஸ் பண்ணி நம்ம வச்சிருந்தா நல்லது. தென் யூஸ் அண்ட் கேர் ஆஃப் கிளீனிங் ஏஜென்ட். ஸோ இப்போ நம்ம ஒரு விஷயத்த எடுத்து வச்சிருந்தா மட்டும் பத்தாது, அதை மெயின்டைன் பண்ணாதான் அதனுடைய வேல்யூ நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ கிளீனிங் ஏஜென்ட்ஸ் நம்ம இப்போ வாங்குறோம் அப்படின்னாக்கா அது எங்கேயோ ஒரு இடத்துல தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னாக்கா வாங்கி ஸ்டோர் பண்ணுறதுல அதை எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ப்ரொஃபஷனல் வே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா கீப் தி ஸ்டோர் வெல் வென்டிலேட்டட். ஒரு கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு இடத்துல வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா அது ரொம்ப மூடி வச்ச இடத்துல வச்சிங்கன்னாக்கா அது உள்ள காத்து வராம அந்த நம்ம திடீர்னு வந்து அந்த ரூமை திறக்கும் போது அதுல லீக்கேஜ் எதுனா ஆகி அந்த ரூம் ஃபுல்லா அந்த கேஸோ இல்லை ஏதோ ஒரு கெமிக்கலோ பரவறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த ஏஜென்ட்ஸ் வைக்கிற ரூம், அந்த கிளீனிங் ஏஜென்ட்ஸ் வைக்கிற ரூம் வந்து ஒரு நல்ல காத்தோட்டமான ரூமா இருக்கணும். தென் டு நாட் ஸ்டோர் ஹெவி ஐட்டம் ஆன் ஹை ஷெல்ஃப்ஸ். ஸோ வெயிட்டான ஒரு ஜக் இருக்குது, வெயிட்டான ஒரு கேன் இருக்குது, அதில் கெமிக்கல் இருக்குது அப்படின்னாக்கா அதை நம்ம மேலே ஷெல்ஃபில் கொண்டு போய் வைக்கக்கூடாது. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் எப்படி பண்ணுவோம், வெயிட்டான பொருளை கீழே வச்சுட்டு கொஞ்சம் லைட்டான பொருளை மேலே வைப்போம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹெவியாக இருக்கிறது மேலே வச்சோன்னா ஒன்று அது வெயிட் தாங்காமல் கீழே விழுந்துடும், ஓகேங்களா. ஸோ அது ரெண்டாவது கீழே விழுந்து அது மற்றதெல்லாம் தள்ளி இந்த ஒன்னோட ஒரு கெமிக்கலோட இன்னொரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி நிறைய பாய்சனஸ் கேஸ் வெளில வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்றது பார்த்தா லிக்விட் மாதிரி தான் தெரியும், பட் அது உள்ள இருக்கிற கெமிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸ் கெமிக்கல்ஸ் எல்லாமே நமக்கு தீங்கி கொடுக்குற கெமிக்கல்ஸ். ஸோ அதை வந்து நம்ம ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னாக்கா நல்லது. தென் கிளீன் த ஸ்டோர் ரெகுலர்லி. ஸோ அந்த வச்சிருக்கிற ஸ்டோரையுமே வந்து நம்ம ரெகுலராக வந்து கிளீன் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு பூச்சி வந்து திடீர்னு அந்த கெமிக்கலில் உள்ளே போகலாம். ஸோ அதை நிறைய பூச்சிங்களை வந்து ஜாயின் பண்ணிட்டே இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம என்னைக்கோ திடீர்னு ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா கெமிக்கல் ஏரியாவே நம்ம கிளீனாக வச்சிடல அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் வந்துனாக்கா நம்ம அந்த ஒரு ப்ரிமிசஸை வந்து நம்ம கிளீனாக வச்சிருக்க மாட்டோம் அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் நிறைய இருக்குது அதில். தென் செக் ஸ்டாக் ரெகுலர்லி. ஸோ ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவைலபிலிட்டி. ஸோ எல்லா ஏரியாவுக்கும் யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா, அதை வந்து ஒரு பின் கார்டுன்னு சொல்லுவாங்க, BIN கார்டு. பின் கார்டில் வந்து ரெகுலராக நம்ம மேனேஜ் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இந்த கெமிக்கல் பாத்ரூம் யூஸ் பண்ணுற கெமிக்கல் ஓகே ஒன்று இருக்குது, ஒன்று யூஸில் இருக்குது, ஒன்று ஸ்டாக்ல இருக்குது, அந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ரொட்டேஷன் லெவலில் நம்ம யூஸ் பண்ணிட்டே இருந்தால் தான் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னு சொல்லுவாங்க, FIFO. ஸோ ஃபஸ்ட்டு எது நம்ம வந்து ஸ்டாக் பண்ணுறோமோ அதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம திடீர்னு வந்து ஒன்று வாங்குறோம் அப்படின்னாக்கா அதை வந்து நம்ம லாஸ்ட்டில் யூஸ் பண்ணிவிட்டு முன்னாடி நம்ம வாங்கி வச்சுருந்துருப்போம், அதை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். ஏன்னா அதுக்கு எக்ஸ்பைரி டேட்ஸ் உண்டு. ஸோ அதை பொறுத்து நம்ம வந்து FIFO வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். தென் ரொட்டேட் ஸ்டாக். இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ஒரே ஒரு ஸ்டாக்கை மட்டும் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறக்கூடாது. அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ரொட்டேஷனில் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
தென் இது பார்த்தீங்கன்னா டாஸ்கி ஏஜென்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பேசிக்கலி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா செப்பரேட் கம்பெனிஸ், டைவர்சி அப்படின்ற ஒரு கம்பெனிலேருந்து வர கெமிக்கல்ஸ் தான் வந்து இந்த டாஸ்கி ரீஏஜென்ட்ஸ். இது எல்லாமே வந்து ஹோட்டல்ஸில் யூஸ் பண்ணுறது அண்ட் எல்லாமே வந்து டைல்யூஷன் லெவலில் யூஸ் பண்ணுறது. ஸோ இதை குறிப்பிடுவது வந்து R1, R2, R3 வந்து குறிப்பிடுவாங்க. ஸோ இந்த பாட்டில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிளீனரும் ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரியான கிளீனர்ஸ். So R1 பார்த்தீங்கன்னாக்கா it will be in orange color. It is used for bathroom cleaner cum sanitizer. We can use it as a sanitizer, also as a bathroom cleaner. So R2 பார்த்தீங்கன்னா hygienic hard surface cleaner or all purpose cleaner. ஸோ இந்த பாட்டில்ஸில் மேலே வந்து R1, R2, R3 அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் ப்ளஸ் இது எந்த கம்பெனி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் இது எந்த இடத்துக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. So next coming to R3, it is a glass cleaner. So அதை நம்ம டைல்யூட் பண்ணிட்டு glass cleaner நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். So R4 is going to be a furniture polish. It will be white in color. R5 is air freshener and it will be pink in color. R6, it is a toilet bowl cleaner. So R1 வந்து bathroom cleaner, R6 வந்து toilet bowl இருக்கு பார்த்தீங்களா அந்த பேஸ் அதனுடைய cleaner and it will be blue in color. R7 is going to be a floor cleaner. It is going to be green in color. And R8 is going to be a descaler kettle. So எல்லார் வீட்லயுமே வந்து கெட்டில் இருக்கும் மேக்ஸிமம். குளிர் பிரதேசங்கள் நிறைய கெட்டில் வச்சிருப்பாங்க. ஸோ நிறைய தண்ணி பாயில் பண்ணும்போது அதோட சால்ட் வந்து அந்த கெட்டிலுக்குள்ள படிஞ்சு அது வந்து ஒரு ஸ்கேல்ஸ் மாதிரி உண்டாகும். ஸோ அந்த ஸ்கேல்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு தான் வந்து R8. ஏன்னா ஹோட்டல்ஸில் போனீங்கன்னா எல்லா ரூம்ஸ்லேயும் வந்து கெட்டில் கண்டிப்பாக இருக்கும். Then R9 is going to be a bathroom fitting, sink, tub, tiles cleaner and it will be violet in color. And it வந்து maximum hotelsல மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. And the company which is giving this, it is called as Diversey. So Raja sir will take over the class from here. Keep your கீப் யுவர் வாஷ்ரூம்ஸ் க்ளீன். இந்த ஸ்லைட்ஸ் நம்ம பார்க்கலாம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ப்ரைவேட் ஒரு ஸ்கூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 300-400 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஸ்கூல்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு பாத்ரூம்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்துட்டு அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு அந்த எவ்வளோதான் இருந்து அவேர்னஸ் நம்ம க்ரியேட் பண்ணால் கூட கண்டிப்பாக வந்துட்டு பாத்ரூம்ஸ் வந்து மிஸ்யூஸ் ஆகும். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஒரு பர்டிகுலராக ஒரு ஸ்டாஃபை வந்துட்டு இந்த பாத்ரூம் கிளீனிங்காக நம்ம அலாட் பண்ணுறது நல்லது. ஏன்னா வந்து பாத்ரூம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்துட்டு டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற ஒரு இடம் வந்து. ஏன்னா அங்கே வந்து ஒரு பாத்ரூம் வந்துட்டு ஹைஜீன் இல்லை அப்படின்னா அது மூலயமா எவ்வளோ டிசீஸ் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம்ஸ் வந்துட்டு கிளீனிங் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுற அந்த ஸ்டாஃபுங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்துட்டு கரெக்டாக அப்ராப்ரியேட் மாஸ்க்கு க்ளவுஸ் எல்லாம் யூஸ் பண்ணிடுறாங்களான்றது செக் பண்ண வேண்டியது அந்த ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இப்போ பாத்ரூம் கிளீனிங்ஸ் வந்துட்டு மெயினாக வந்துட்டு இந்த ஸ்கூல்ஸ் பசங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சைன் போர்ட்ஸ் வைக்கலாம். இப்போ சைன் போர்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின்ஸ் யூஸ் பண்ணுங்க, டேப் ஒழுங்காக க்ளோஸ் பண்ணுங்க, ஆஃப்டர் WC யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளஷ் பண்ணுங்க, யூரினல்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்துட்டு வாட்டர் திறந்து விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அந்த கைட்லைன்ஸ் வச்சிங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். இது வந்துட்டு ஒரு சேஃப்டி மெஷர். ஏன்னா அதை நீங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து அந்த சைன் போர்ட்ஸ் வைக்கிறீங்க அப்படிங்களோ அது மூலிமா வந்து அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து அவேர்னஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணலாம். ஆமாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் க்ளீன் பண்ணுற ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து அப்ராப்ரியேட் அவங்க அப்ராப்ரியேட் கெமிக்கல்ஸ் வந்து சூஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். இப்போ மேக்ஸிமம் ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்துட்டு அப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தரவா வந்துட்டு பாத்ரூம்ஸ் வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு டெய்லி ரொட்டீனாக அவங்க க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து மேக் ஷூர் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு நாள் க்ளீன் பண்ணால் அப்படியே விட்டிங்கன்னா ஒரு வீக்லி ஒன்ஸ் நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்துட்டு நீங்கள் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது. ஓகே, அதாவது இப்போ மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு பாத்ரூம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே பாத்ரூம்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா
கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வந்து அதை கிளீனிங் வைஸ் நீங்கள் அதை மெயின்டைன் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு செப்பரேட் ஸ்டாஃப் போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ பாத்ரூம் கிளீனிங்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு பிளேயிங் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் கிளீனஸ்ல. என்னதான் நீங்கள் வந்துட்டு அவுட்டர் சர்ஃபேஸை க்ளீனாக வச்சிருந்தாலும் பாத்ரூம் கிளீனிங் வந்துட்டு எந்த அளவுக்கு அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அது வந்துட்டு அது மூலியமாக தான் வந்து நம்ம வந்துட்டு எல்லா டிசீசஸ் நீங்கள் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ இந்த ஸ்லைட்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று காட்டுறோம். ஈவன் அந்த நான் படித்த அந்த பூனிச்சம்பட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வச்ச பாரத்தில் ஸ்வச் பாரத் கிளீன் ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. ஈவன் அந்த பிரின்சிபல் சசிகுமார் சார் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் க்ளீன் பண்ணுற ஃபோட்டோ க்ளீன் பண்ணுவார். ஆக்சுவலாக நானே அந்த போயிட்டு ஒரு முறை விசிட் பண்ணியிருக்கேன், அவர் க்ளீன் பண்ணக்குள்ள பார்த்துருக்கேன். அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸில் கூட வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எல்லா ஸ்கூல்ஸ் பிரின்சிபலும் வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதை வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அந்த அவேர்னஸை நம்ம கிரியேட் பண்ணணும். ஒன்ஸ் அவங்க ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்துட்டு அந்த அவங்களுடைய வீட்லேயே வந்துட்டு அதை மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆமாம். ஸோ ஏன்னா இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணுற ரூம்ஸை ஃபஸ்ட்டு க்ளீனாக வச்சுக்கணும். அப்போ நம்ம ரூம் க்ளீனாக இருந்ததுன்னா நம்ம வீடு க்ளீனாக இருக்கும். வீடு க்ளீனாக இருந்ததுன்னா அந்த உங்கள் வீடு க்ளீனாக நீங்கள் வச்சுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் தெருவை நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க. உங்கள் தெருவு நல்லா இருந்ததுன்னா உங்கள் ஊர் நல்லா இருக்கும். உங்கள் ஊர் நல்லா இருந்ததுன்னா அந்த அந்த கொம்யூன் நல்லா இருக்கும். கொம்யூன் நல்லா இருந்ததுன்னா அந்த ஸ்டேட்டே நல்லா இருக்கும். ஒரு மாநிலமே நல்லா இருக்கும். இதான் வந்துட்டு ஒரு பேசிக் இது கிளீனிங். இதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு கிளீனிங் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு எல்லாத்தையும் வெளியே எடுத்து வந்து போட்டுருவாங்க, ரோட்டில் போட்டுருவாங்க. அதை வந்து பண்ணக்கூடாது. அதை வந்து ப்ராப்பராக வந்துட்டு எஸ்பெஷலி ரூரல் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இது யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. எல்லாருமே வந்து அந்த கார்பேஜ் வந்து பக்காவாக வந்துட்டு எப்படியே வந்துட்டு கிளியர் பண்ணுன்றது வந்துட்டு அவங்க வந்துட்டு லேர்ன் பண்ணணும். அட்லீஸ்ட் வந்துட்டு வெளியில் கொட்டினா அதை மறுபடியும் வந்து அப்படியே வந்துட்டு ரோடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி மறுபடியும் அது குப்பையாக தான் ஆகும். ஸோ இந்த அவேர்னஸ் வந்து எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கொண்டு வரணும். அது வந்துட்டு மெயினாக வந்து வால் பெயிண்டிங் மூலிமா இந்த மாதிரி பிக்சர்ஸ் காட்டுறதுல இருந்து அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம். எந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பசங்கள் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு நீங்கள் கிட்ஸை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இன்வால்வ் பண்ணுறீங்க அப்படின்னும் இப்போ அவங்கள வந்துட்டு ஒரு கேம்ப் நீங்கள் அவங்க இங்கே ஒரு கேம்ப் வந்து நீங்கள் கேம்ப் நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணலாம். மீன்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீட்டை க்ளீன் பண்ணுற மாதிரி, அப்படின்னா வந்து ஏதோ ஒரு டெம்பிள் போயிட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி, அப்படின்னா வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டு அந்த ஏரியாவில் இருக்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் பர்மிஷன் வாங்கி கூட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு போயிட்டு அந்த க்ளீனிங் கேம்ப் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணலாம். அப்படி அவங்க பண்ணுறதால தான் வந்துட்டு அவங்களுடைய அது எவ்வளோ அந்த கிளீனிங்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்ன்றது அவங்களால அவ்வளோ புரிஞ்சிக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு ஒரு டஸ்ட்பின்ஸ் வந்துட்டு ஒரு எங்கே டஸ்ட்பின் இருக்குன்னு தேடி போயிட்டு அந்த குப்பையை போடுவான். ஆமாம். இல்லைனா வந்துட்டு அவன் அப்படியே ரோட்லேயே போட்டு சரி அப்படியே போயிட்டே இருப்பான். அது வந்துட்டு அவனுக்கு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீங்கள் வந்து அவங்கள இன்வால்வ் பண்ணீங்க அப்படின்னா தான் முடியும். அது வந்துட்டு ஸ்கூல்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணி வெளியில் நீங்கள் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணிங்கன்னா ஸோ அது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல அவேர்னஸை கிரியேட் பண்ணணும். அது மெசேஜ் வந்துட்டு அவன் வீட்டில் போயிட்டு எல்லாருக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுவான். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய சிஸ்டருடைய டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடிச்சம்பட்டு ஸ்கூலில் தான் நாங்கள் போய் ஒரு 2 years வந்துட்டு எல்கேஜி யூகேஜி படிக்கிறதுக்கு அங்கே வந்து சேர்த்துருந்தோம். அவங்க அந்த ஸ்கூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுத்த அந்த பேசிக்ஸ்லாம் வந்துட்டு அவங்க லேர்ன் பண்ணிட்டு எல்லாமே ப்ரொசீஜராக அவங்க பண்ணுவாங்க. இப்போ இன்கேஸ் வந்துட்டு ஒரு பென்சில் ஷார்ப் பண்ணிட்டு அதில் இருக்கிற வந்துட்டு அந்த வேஸ்ட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின்ஸ் எடுத்து போய் போடுவாங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 4 years கேர்ளுக்கு வந்துட்டு தெரியுது அப்படின்னா அவங்க ஸ்கூல்ஸில் வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறாங்கிறது தான் முக்கியம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஜப்பான்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஸ்கூல் இப்போ அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு எந்த ஸ்டாஃபும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளீனிங் பண்ணுறது ஸ்டாஃப் அலாட் பண்ணுறதில்ல. அவங்க வந்துட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே இன்வால்வ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நாங்கள் படிக்கல எப்படி வந்து எங்கள் ஸ்கூல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் வந்துட்டு அலாட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதேமாதிரி அவங்க இப்போயே வந்துட்டு அந்த ப்ராக்டிஸ் கொண்டு வராங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு அந்த கிளாஸ் ரூம்ஸை க்ளீனாக வச்சுக்கணுன்ற ஒரு மென்டாலிட்டி அவனுக்கு வந்துட்டு கிரியேட் ஆகும். இந்த ரொட்டீன் கிளீனஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் பர்சனல் ஹைஜீன் நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். க்ளீன் ஷேவ், டெய்லியும் வந்து பாத் பண்ணுறது, ப்ரஷிங் பண்ணுறது, அப்புறம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொட்டீன் கிளீனஸ். இந்த பிக்சர்ஸில் நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாமே அவங்க பண்ணுறாங்களான்றது வந்து நம்ம அவங்களுடைய பேரண்ட்ஸோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இதெல்லாம் இப்போ என்னதான் நாம போயிட்டு அவங்க வீட்டில் போய் செக் பண்ண முடியாது. இருந்தாலும் அவங்க வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் கூப்பிடக்குள்ள நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் என்னென்ன பண்ணணும். இப்போ ஒரு 2 days ஒன்ஸ் நெயில் கட் பண்ணுறது, டெய்லி வந்துட்டு யூனிஃபார்ம்ஸ் வாஷ் பண்ணி போட்டு வருது, யூனிஃபார்ம் ப்ரெஸ் பண்ணி போட்டு வருது.
அப்புறம் டெய்லி 2 டைம்ஸ் பாத் பண்ணுறது, பாத்ரூம்ஸ் யூஸ் பண்ணுறது 2 டைம்ஸு. ஆமாம், இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அந்த எஸ்பெஷலி இப்போ ஹேர் கட்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்துட்டு இப்போ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ ஹேர் கட்ஸ் வந்துட்டு அந்த க்ரூமிங்கில் வந்துட்டு இப்போ அதிகமாக ஸ்டாண்டர்ட் கொண்டு வந்ததில்ல. இப்படி தான் வந்து ஹேர் கட் பண்ணுன்ற மாதிரிலாம் வந்துட்டு நம்ம பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டே கொண்டு வந்துட்டாங்க. ஆமாம், இப்போ நம்ம எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு நிகரான ஸ்டாண்டர்டு கொண்டு வந்துட்டீங்க. ஆமாம் ஆமாம், இப்போ நான் சொன்ன ஸ்கூல்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த இன்டேக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எல்கேஜி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்கேஜி இன்டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 பேர்லேருந்து ஒரு 200 பேர் வரை இருக்குது. அப்போ ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு நிகரான இது ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து நீங்கள் கொண்டு வந்துட்டாங்க. ப்ரைவேட் ஸ்கூல்ஸுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போ நான் இப்போ சொன்ன அதை இப்போ எல்லாத்துக்குமே நான் அந்த ஸ்கூல்ஸ் நான் இப்போ ரெஸ்பான்சிபிளாக, அதாவது அந்த குடிச்சம்பட்டு ஸ்கூல் வந்து நான் ரோல் மாடலாக எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் படித்த ஸ்கூல்ஸுன்றதெல்லாம் வந்துட்டு எனக்கு அதை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் நான் வந்துட்டு அது ரோல் மாடலாக எடுத்து பேசிட்டு இருக்கேன். இப்போ ரீயூஸ் பேப்பர்ஸ் அண்ட் கிளாஸஸ் பிளாஸ்டிக் திங்ஸ் வந்துட்டு ஒரு முக்கியமான டாஸ்க். இப்போ எல்லாருமே வந்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா எதுவுமே ரீயூஸ் பண்ணாமல் அப்படியே கார்பேஜில் அவுட் பண்ணுறதால தான் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இப்போ கார்பேஜஸ்லாம் வந்துட்டு அதிகமாகுது. அது எந்த அளவுக்கு ரீயூஸ் பண்ண முடியுமோ, இப்போ வாட்டர் பாட்டில்ஸை நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். பேப்பர்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது ஒன் சைட் பேப்பர்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து நீங்கள் கார்பேஜில் போடாமல் ஏதாவது வந்துட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டி வந்துட்டு மெயின். ஏன்னா வந்துட்டு இப்போ ஸ்கூல்ஸில் வந்து மிட் டே மீல்ஸ்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். மிட் டே மீல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 200 பேர் 300 பேர் மேக்ஸிமம் 300 பேர் 400 பேர் சாப்பிட்றாங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹைஜீன் ப்ராக்டிஸ் எல்லாமே நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க. இப்போ கிச்சனில் வந்துட்டு எஸ்பெஷலி மிட் டே மீல்ஸ் கிச்சன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் கூட ஒரு 6 மந்த்க்கு முன்னாடி சண்முகாபுரம் மிட் டே மீல்ஸ் அந்த கிச்சன் வந்துட்டு விசிட் பண்ணியிருந்தோம். அங்கே வந்துட்டு ஒரு குக்கிங் காம்படிஷன் நடந்தது. அதுக்கு நாங்கள் வந்துட்டு ஒரு ஜட்ஜாக போயிருந்தோம். அங்கே வந்துட்டு எல்லாமே அவங்க ப்ரொசீஜர்ஸாக ஃபாலோ பண்ணாங்க. எப்படி வந்து ஒரு ஹோட்டல்ஸ், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ஸில் வந்துட்டு எப்படி என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ அது எல்லாமே அவங்க வந்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்பெஷலி அவங்களோட யூனிஃபார்ம்ஸு, அவங்களுடைய இப்போ எல்லாருமே க்ளீனாக ஷேவ் பண்ணியிருக்காங்க, ஏப்ரன்ஸ் போட்டிருக்காங்க, மேலே கேப் போட்டிருக்காங்க, தலையில் கேப் போட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு இப்போயே அவங்க கொண்டு வந்துட்டாங்க. இன்க்ளூடிங் அந்த வெஜிடபிள்ஸில் வந்து க்ளீன் பண்ணுறது, அந்த ரைஸை வந்துட்டு க்ளீன் பண்ணுறது, அந்த வெசல்ஸ் எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்றது வந்துட்டு அந்த சேஃப்டி வந்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம ஃபுட்டுன்றது வந்து ஒரு எசென்ஷியல் ஐட்டம். இப்போ இன்கேஸ் அதில் வந்துட்டு ஏதாவது ஒரு கண்டாமினேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ணும். ஸோ இப்போ எஸ்பெஷலி வந்துட்டு மிட் டே மீல்ஸ்க்கு செக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் சேஃப்டிஸ் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நம்மகிட்ட வந்துட்டு அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்னா கூட ஸோ பேசிக் பிரின்சிபல்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அதாவது வந்துட்டு ஒரு ஸ்டோர்ஸ் வந்து ஒரு க்ளீனாக வச்சுக்கிறது, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணுற வெஜிடபிள்ஸ் அந்த கட்டிங் போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக வைக்கிறது, வெசல்ஸ் வந்து க்ளீனாக வைக்கிறது, ஃப்ளோரிங் வந்து க்ளீனாக வச்சுக்கிறது, அப்புறம் வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சாப்பிட்ற பிளேட்ஸ் வந்துட்டு அவங்க ஒழுங்காக வாஷ் பண்ணுறாங்களான்னு செக் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹேண்ட் வாஷ் பண்ணுறாங்களா, இது எல்லாமே செக் பண்ணுறது. அப்புறம் வாட்டர்ஸ், அவங்க குடிக்கிற வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் ஆர்ஓ சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் வந்துட்டு அது எல்லாம் இன்னும் எவ்வளோ ஸ்கூல்ஸில் இல்லாமல் இருக்குது. இப்போ டேங்க் வந்து நீங்கள் செக் பண்ணணும், டேங்க்ஸ் வந்து க்ளீனாக இருக்கா, இப்போ வாட்டர் டேங்க் வந்து க்ளீனாக இருக்கா என்பது எல்லாமே வந்துட்டு அந்த சால்ட் லெவல் நம்ம செக் பண்ணணும். ஏன்னா ஒரு சில சால்ட் லெவல் தான் நம்ம வந்துட்டு கன்சியூம் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்துட்டு அந்த டிடிஎஸ் சொல்லுவாங்க. அது டிடிஎஸ் கவுண்டிங் அதிகமாச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ இஷ்யூஸ் வந்துட்டு கொண்டு வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்ஸ் பிரின்சிபல்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. ஹசார்ட்ஸ் HACCPன்னு சொல்லுவாங்க, ஹசார்ட்ஸ் அனாலிசிஸ் கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் பாயிண்ட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹோட்டல் ரேஞ்சில் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஃபுட்டு இப்படி பண்ணணும், அது வந்து இந்த டெம்பரேச்சரில் தான் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம ஒரு பல்காக வந்துட்டு ஒரு 2000 பேருக்கு 3000 பேருக்கு சாப்பாடு செய்கிற இடத்துல இதை நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இருந்தாலும் வந்துட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு எல்லா பிரின்சிபல்ஸும் முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. நானும் அதை நேரில் போய் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கு எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். அடுத்து கார்பேஜ் செக்ரிகேஷன். இந்த கார்பேஜ் செக்ரிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
நீங்கள் அந்த க்ளீன் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வந்து நீங்கள் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ஏன்னா இப்போ கார்பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வெட் கார்பேஜ் இருக்குது, ட்ரை கார்பேஜ் இருக்குது, அப்போ வந்து பாட்டில்ஸ் இருக்குது, பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாமே இருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு நீங்கள் செக்ரிகேஷன் பண்ணுறதுன்றது வந்துட்டு அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கொண்டு மெசேஜ் கொண்டு போகலாம். அது இல்லாமல் அங்கே ஒர்க் பண்ணுற அந்த கிளீனிங் ஸ்டாஃபுக்குள்ள கூட நீங்கள் மெசேஜை இன்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இப்போ வெட் கார்பேஜ் ட்ரை கார்பேஜ் கூட மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அது வந்துட்டு இப்போ நீங்கள் அந்த ஒரு சில வெட் கார்பேஜஸ் வந்து நீங்கள் வந்து வேற பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ ட்ரை வேஸ்டோடய அது வந்து ட்ரை வேஸ்ட் வந்து வெட் வேஸ்ட் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னாலே வந்துட்டு அது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே நீங்கள் வந்து ரீயூஸ் பண்ண முடியாது. இப்போ எஸ்பெஷலி வெட் வேஸ்ட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது. ட்ரை வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேப்பர்ஸ் பிளாஸ்டிக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ பாட்டில்ஸ் வந்து நீங்கள் செப்பரேட்ஸாக வந்து நீங்கள் போடுறதுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்சினரேஷன்ஸ் இன் ஸ்கூல்ஸ், ஆக்சுவலி இன்ஸ்டாலேஷன் ஆஃப் இன்சினரேஷன்ஸ் இன் ஸ்கூல்ஸ் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லையும் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ எஸ்பெஷலி கேர்ள்ஸ் படிக்கிற ஸ்கூல்ஸில் இது நீங்கள் வந்துட்டு கவர்மெண்ட்டில் நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி உங்கள் காலேஜில் நீங்கள் வந்து ஸ்கூல்ஸில் நீங்கள் வந்துட்டு நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறது மூலிமா நீங்கள் ஏன்னா அது மூலிமா வந்துட்டு இப்போ நீங்கள் இந்த யூஸ் பண்ண நாப்கின்ஸ் இந்த நாப்கின்ஸ் வந்துட்டு இப்போ யூஸ் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு அப்படியே டிஸ்போஸ் பண்ணாமல் இந்த மாதிரி மெஷின்ஸில் வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து ஒரு சேஃப்டி மெஷராக இருக்கும். இப்போ ப்ராப்பர் ட்ரைனேஜ் வந்துட்டு ஆல்ரெடி உங்கள் வினோதினி சொல்லியிருந்தாங்க. ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ் வந்துட்டு மெயினாக இருக்கும். இப்போ எல்லாமே ப்ராப்பராக இருந்து ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ் வந்து ப்ராப்பரமாக இல்லை அப்படின்னா அது வாட்டர் ஸ்டாக் ஆகுது அப்படின்னாலே அதுவே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு டிசீஸ்க்கு வந்துட்டு உருவாகிற இடமா கூட மாறும். ஏன்னா இப்போ எல்லாருமே வந்துட்டு ரெயின் வாட்டர் சேவ் பண்ண இப்போ ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ப்ராப்பர் ட்ரைனேஜ் வந்துட்டு எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா ப்ராப்பராக ட்ரைனேஜ் சிஸ்டம் கொண்டு வந்து அதை ட்ரைனேஜில் வந்து கன் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அது வந்துட்டு எல்லா ஸ்கூல்ஸையும் இப்போ நம்ம பார்க்க முடியாது. ஆமாம். இப்போ ட்ரைனேஜ் நீங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் பிளாக் ஆகாமல் பார்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வாட்டர் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்காது. அது மூலிமா நீங்கள் உருவாகிற டிசீசஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். பிரிங் இன் த ப்ரொஃபஷனல்ஸ். இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ரொஃபஷனல்ஸாக எப்படி நம்ம பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இவ்வளோ நேரம் பேசியிருக்கோம். இப்போ எஸ்பெஷலி வந்துட்டு இப்போ ஸ்கூல்ஸில் வந்துட்டு கிளீனஸில் ஒரு கிளாஸ் ரூம்ஸ் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர் மேட்ஸ் போடலாம். ஃப்ளோர் மேட்ஸ் போடுறது மூலிமா வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்க ஸ்லிப்பர்ஸில் இருக்கிற அந்த டஸ்ட்டு அந்த டர்ட்டு அழுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலே வந்துட்டு அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ அதை அப்படியே அவங்க கிளாஸ் ரூம்ஸ் கொண்டு வரக்குள்ள பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு அது மூலயமா வந்துட்டு உங்களுக்கு பாக்டீரியாஸ் வந்துட்டு பரவறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இது நீங்கள் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணலாம் கூட அங்கே லோக்கலில் இருக்கிற அந்த சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறவங்கள்ட்ட நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கூட அவங்க வந்துட்டு இந்த ஃப்ளோர் மேட்ஸ் வந்துட்டு கிளாஸ் ரூம்ஸ் ஒரு 15 கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது, ஒரு 20 கிளாஸ் ரூம்ஸ் இருக்குன்னா ஒரு 20 மேட்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் 100 rupees வாங்கி போட்டிங்கன்னா கூட அது மூலிமா நீங்கள் வந்துட்டு அவாய்ட் பண்ணலாம். ஆமாம். ஸோ வால் பெயிண்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது எக்ஸாம்பிள்ஸ் வந்து இந்த குனிச்சம்பட் ஸ்கூல்ஸில் இருக்கிற அந்த அவங்க பண்ண வால் பெயிண்டிங் இது. ஸோ இந்த வால் பெயிண்டிங்கில் கிளீனஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கோம். இந்த வால் பெயிண்டிங் மூலியமாக தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூ கேன் கிரியேட் அவேர்னஸ். ஆமாம். ஏன்னா அந்த மூலியமாக அவங்க பார்க்க அவங்க டெய்லி இந்த பிக்சர்ஸ் பார்க்க தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு சரி ஓகே நம்ம இப்படி ஃபாலோ பண்ணணும், ஒரு பேப்பர்ஸ் வந்து நம்ம டஸ்ட்பின்ஸ் இது தான் போடணும், வெளியில் போடக்கூடாது, ஒரு பாத்ரூம்ஸ் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டு அதை ஃப்ளஷ் அவுட் பண்ணணும், ஒரு வாட்டர் தண்ணி திறந்து விடணும் என்ற ஒரு அவேர்னஸ்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் ஆர் பிக்சர்ஸ் மூலிமா வந்து அவங்களுக்கு மூலிமா நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ இப்போ நீங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அது வந்து ஒரு ரோல் மாடலாக நீங்கள் வந்துட்டு ஒரு டீச்சர் வந்து நீங்கள் ரோல் மாடலாக வந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுவோம். இப்போ நான் படித்த ஸ்கூல்ஸில் இந்த டீச்சர்ஸ் வந்துட்டு எனக்கு எப்படி ரோல் மாடலாக இருந்தாங்களோ அதால் தான் நான் வந்துட்டு இந்த இப்போ ஹவுஸ் கீப்பிங்கே ஒரு டிபார்ட்மெண்ட்டாக சூஸ் பண்ண முடிஞ்சு இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் பேசுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ அது நீங்களும் அந்த ரோல் மாடலாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு அதை அந்த ரோல் மாடலாக அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நம்ம கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கிளீன்லினஸ் வைஸில் நம்ம ஒன்றும் இம்ப்ரூவ் ஆகவே இல்லை. அதுக்கு வந்துட்டு நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஸ்கூல்ஸ் மூலியமாக தான் நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ஆனால் ஸ்கூல்ஸ் அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அந்த பசங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ஃபியூச்சர் ஜென்ரேஷன் வந்துட்டு நம்ம வந்துட்டு கிளீன்னஸில் ஒரு நல்ல ஒரு கண்ட்ரியாக டெவலப் ஆகணும் அப்படின்னா அது கண்டிப்பாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மூலியமாக தான் வந்து பண்ண முடியும். ஆமாம்.
இப்போ மாடல் ஸ்கூல்ஸ் இன் பாண்டிச்சேரி, இப்போ இந்த வீடியோஸ் நீங்கள் பாடுங்க. அந்த இது எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குனிச்சம்பட் ஸ்கூலு, அந்த பிரின்சிபல் மிஸ்டர் சசிகுமார் என்றவர்கிட்ட வந்து இந்த வீடியோ எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த ஸ்கூல்ஸில் வந்துட்டு எவ்வளோ இப்போ நம்ம பேசின எல்லாமே, இப்போ நம்ம எவ்வளோ நம்ம மெசேஜஸ் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். பாத்ரூம் கிளீனிங்ல இருந்து, அப்போ நம்ம கிளாஸ் ரூம்ஸ் கிளீனிங்ல இருந்து எல்லாமே வந்து நம்ம இன்க்ளூடிங் வந்துட்டு அந்த ஃபுட் ஹைஜீன்ல இருந்து நம்ம பேசுகிறோம். அது எல்லாமே அந்த வீடியோஸ் நீங்கள் ஒரு 4 மினிட்ஸ் வீடியோவில் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணலாம். இந்த எல்லாமே இதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் எல்லாருமே பார்த்துருக்கலாம். ஏன்னா சோஷியல் மீடியாஸ்லேயே வந்திருக்கு. இந்த சோஷியல் மீடியாஸ்லேயே வந்திருக்கு இந்த வீடியோஸில். ஸோ இப்போ இந்த வீடியோஸ் பார்க்கறது மூலயமா நீங்கள் உங்களுக்கு இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் நம்ம இப்போ நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணுறோமோ, இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வச்ச பாரத் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஸ்வச்ச பாரத் அவேர்னஸ் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இன்க்ளூடிங் எங்களுடைய கேட்டரிங் காலேஜில் கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு போயிட்டு ஒரு வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ்லாம் வந்துட்டு ஒரு கிளீனிங் ஷெடியூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். கிளீனிங் ஷெடியூல்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் காலேஜ் வந்து முருங்கம்பாக்கத்தில் இருக்குது. அங்கே நாங்கள் முருங்கம்பாக்கத்து நியர்பையில் வந்துருக்க பஸ் ஸ்டாண்டு, அங்கே இருக்க டெம்பிள்ஸு, சர்ச்சஸ்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம்ப் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். மந்த்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி ஒன்ஸ் பண்ணிட்டு அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து நாங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஸ்வச்ச பாரத் மிஷன் அப்படின்ற அந்த அவங்களுடைய டெல்லியில் இருக்கிற ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அனுப்பிட்டு இருக்கோம். ஸோ இது கம்பல்சரி வந்துட்டு எல்லா காலேஜும் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது. இதில் வந்துட்டு எவ்வளோ ப்ரோக்ராம், இந்த ஸ்வச்சதா பக்வாடா அப்படின்ட்டு ஒரு 15 days ப்ரோக்ராம் இருக்குது. அந்த காந்திஜி பிறந்தநாள் அப்போ வரும். அப்போ அந்த 15 days வந்து கண்டினியூஸாக நாங்கள் க்ளீன் பண்ணுவோம். அது இல்லாமல் இந்த மந்த்லி ஷெடியூல்ஸ்லாம் போட்டு க்ளீன் பண்ணுவோம். ஸோ நீங்களும் உங்கள் ஸ்கூல்ஸ் எஜுகேஷனில் ரிக்வெஸ்ட் பண்ணி ஆல்ரெடி க்ளீனிங் டாஸ்க்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த க்ளீனிங் டாஸ்க் வந்துட்டு நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அவேர்னஸை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அது மூலயமா நீங்கள் எல்லாருக்கும் வந்துட்டு அந்த மெசேஜை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஒரு பேனர்ஸ் அடிச்சு அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அவங்க திருப்ப அடுத்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் போட்டு காட்ட மூலியமா அவங்களுக்கு அந்த அவேர்னஸை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அந்த கிளீனிங் வந்துட்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. ஸோ அந்த வீடியோஸ் இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு ஓப்பன் ஆகலை. அந்த வீடியோஸில் வந்துட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது அந்த ஸ்கூல்ஸ் கேம்பஸ் எப்படி வந்துட்டு க்ளீனாக வச்சுருக்காங்கன்ற வீடியோஸ் தான் அது. இப்போ இங்கே கனெக்ட் ஆகல அது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு என்னுடைய அந்த வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஆமாம். ஸோ ஐ கன்க்ளூட் தி செஷன். ஸோ கன்க்ளூஷனுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கற்றுக்கிட்டீங்க, இல்லை நாங்கள் எவ்வளோ எங்களுக்கு தெரிஞ்சதை சொன்னோம் அப்படின்றது வந்து எங்களுக்கு தெரியல. அது உங்களுக்கு தான் தெரியும் எந்த அளவுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்றது. எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணோம். ஸோ ஓவரால் எண்ட் ஆஃப் த டே வாட் வுட் we like to tell is cleaning is not only the responsibility of the cleaning staffs alone. Each and every stakeholder of the premises are responsible for keeping their surroundings clean. ஸோ ஒரு தூய்மை பணியாளி தான் வந்து அந்த தூய்மைப்படுத்தணும், மற்றவங்களுக்குலாம் வந்து அதில் பங்கு இல்லை அப்படின்னாக்கா அது ரொம்ப தவறான செயல். ஏன்னா எல்லாருமே வந்து ஒழுக்கத்தை படிக்கிறோம். ஸோ ஸ்கூல் லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு காலேஜ் லெவலை விட, ஓப்பனாக சொல்லணும்னா காலேஜ் லெவலை விட ஸ்கூல் லெவலில் நம்மளுக்கு டிசிப்ளின் வந்து நிறைய சொல்லி தருவாங்க. நம்ம டீச்சரை பார்த்து பயப்படுவோம். ஸ்டாஃப் ஒருத்தர் ஹெச்எம் போகிறாங்க அப்படின்னாக்கா இந்த மூலையிலேருந்து அந்த மூலைக்கு நம்ம ஓடுவோம். ஸோ அந்த ஒரு டிசிப்ளின் வந்து நமக்கு ஸ்கூல் லைஃப்பில் தான் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்கூல் லைஃப்லேயே சின்ன பசங்களை க்ளீனிங் பண்ணுறது உன்னோட வேலைடா, இது மற்றவங்களோட வேலை கிடையாது, நீ போட்டு அழுக்க நீ தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா நாளை பின்ன அது அவனுக்கு ரொட்டீன் ஆகும். எங்கேயாவது ஸ்கூலுன்னு இல்லை, வெளில எங்கேயாவது ஒரு இடத்துல அவன் அழுக்க பார்த்தாலும் அந்த இடத்த க்ளீன் பண்ணணும், அந்த இடம் அழுக்கா இருந்தாக்கா அது சரி கிடையாது, அந்த இடத்த க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு வந்து உள்ள ஒரு ஊண்டுதல் அவனுக்கு கிடைக்கும். Then incorporating hygiene practices in young minds will create a healthy atmosphere in the society which will result a great nation. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்கூல் வயசுலேயே சின்ன பசங்களுக்கு இது நிறைய டிசிப்ளின் வர ஏஜ்லேயே நம்ம இதை வந்து சொல்லிட்டோம், நல்லது சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா அவங்க ஒரு காலேஜ் லெவலில் போகும்போது அவங்களுக்கு வந்து அந்த டிசிப்ளின்ன்றது நிறைய வரும். ஸோ ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஏன் இவ்வளோ டிசிப்ளினாக இருக்காங்க? ஏன்னா நீங்கள் மற்ற காலேஜ் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி காலேஜும் வந்து நீங்கள் வந்து கம்பேர் பண்ணலாம். ஏன்னா நான் வந்து அதாவது நான் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும்
நம்ம வந்து அவங்களோட ஈகோ ரொம்ப டச் பண்றோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் வந்த உடனே வந்து அவன் கிச்சன்ல காய்கறி கட் பண்ணணும், தென் அவன் வந்து கிளீனிங் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து 12th வரைக்கும் அவன் பண்ணியிருக்க மாட்டான். பட் 12த்லயே இப்போ ஸ்கூல் லெவல்லே வந்து நம்ம அவங்களுக்கு இப்படிதான் இருக்கணும், லைஃப்னா இப்படிதான் இருக்கணும், கிளீனிங் நம்ம நல்லா பண்ணியிருக்கணும், ஸ்கூல் லைஃப்ல நம்ம கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னாக்கா எந்த இடத்துல போனாலுமே வந்து அவங்க சர்வே பண்ணிக்குவாங்க. அண்ட் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் க்ரூமிங் இஸ் மஸ்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஜென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் கிரிதா வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கிரிதா கூட எந்த சென்டிமீட்டர் எந்த அளவுக்கு வரணும் அப்படின்றதெல்லாம் கூட வந்து க்ரூமிங்கில் இன்க்ளூடட். இவ்வளோ தான் வச்சுருக்கணும், அதுக்கு மேலே போனாக்கா இட் இஸ் அஃபென்ஸ், அதுக்கு மேலே நீங்கள் வச்சிருக்க கூடாது. அதே மாதிரி எந்த பிராண்டில் வாட்ச் கட்டணும், எந்த மாதிரியான ஷர்ட்ஸ் போடணும், ஹேர் ஸ்டைல்ஸ் எப்படி வச்சிருக்கணும், லேடிஸ்லாம் ஹேர் ஸ்டைல்ஸ் எப்படி வச்சிருக்கணும், மூக்குத்தி குத்தலாமா இல்லை 2 இயரிங்ஸ் போடலாமா, அதே மாதிரி கையில் வளையல் போடலாமா, கம்மல் போட்டுக்கலாமா, பொட்டு வைக்கலாமா, குங்குமம் வைக்கலாமா, இது எல்லாம் செயின் போடலாமா, இது எல்லாமே வந்து க்ரூமிங்க்கு இன்க்ளூடட். ஹோட்டலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணுற லேடி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. அதாவது ஃபுல் க்ரூம்டு, ஒரு என்ன சொல்றது, ஒரு ரொம்ப அலங்காரமோ எதுவுமே இருக்காது, பர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஏன்னா அவங்கள வந்து அந்த மாதிரி வந்து நாங்கள் பிஎஸ்சிலே வந்து அந்த மாதிரி டியூன் பண்ணி வச்சிருவோம் பசங்களை. சிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் அவன் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் வந்து நுழைஞ்சிட்டாலே வந்து அவனோட க்ரூமிங் ஷுட் பி ப்ராப்பர். இது ஏன் நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஃபார் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ். இப்போ கிச்சனில் ஒர்க் பண்ணும்போது வாட்ச் போட்டுட்டு இருக்காங்க, திடீர்னு வாட்ச் உடஞ்சி போச்சுனாக்கா அந்த ஃபுட்டில் வந்து கண்டாமினேட் ஆகிடும். அதே மாதிரி ஹேர் ஃபுட் சேஃப்டி பற்றி சார் சொன்னாங்க. ஸோ கிச்சனில் வந்து ஒர்க் பண்ணும்போது நம்ம ஹெட் கியர்னு சொல்லுவாங்க, ஒரு கேப்போ இல்லைனா ஒரு துணியால செஞ்ச கேப்போ வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். எதுக்காகனா அந்த முடி வந்து போய் பட்டுடக்கூடாது அப்படின்றதுக்காக. பட் நம்ம வீட்டில் அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. ஸோ ப்ராக்டிக்கலாக அதை நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் வெளியில் நம்ம போகிறோம், நம்ம வந்து காசு கொடுத்து ஒரு இடத்துல சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா நம்ம நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து ஸ்டாஃப்ஸ் ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல் இன் their grooming. Not only grooming, it also increases their discipline in overall their life. ஏன்னா இப்போ மற்ற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வெளில போகும்போது வந்து அந்த தாடி நிறைய வச்சுட்டு தலைமுடி நிறைய வச்சுட்டு அந்த ஒரு கலரிங், ஒரு வித்தியாசமான கலரிங் பண்ணிட்டு அவங்க பிள்ளைங்க கூட நம்ம இப்போ பேச சொல்லுவோம். ஸோ நிறைய நம்ம அந்த மாதிரி க்ரூமிங்லெஸ் பீப்புள் நம்ம நிறைய பார்க்குறோம். பட் இதெல்லாம் வந்து ஸ்கூல் லெவல்ல நம்ம தடுத்துட்டு இப்படிதான் இருக்கணும்ப்பா, இந்த மாதிரி க்ரூமிங்கோட இருக்கணும், அந்த மாதிரி பெர்ஃபெக்டாக வந்தோம் அப்படின்னாக்கா ஃபியூச்சரில் அவங்களோட செல்ஃப் டிசிப்ளினுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களுக்கு வந்து அந்த பையன் மேலேயோ அந்த பொண்ணு மேலேயோ ஒரு மதிப்பு மரியாதையை கிரியேட் பண்ணும். சின்ன வயசுல நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் அதோட ரிசல்ட் வந்து அவங்க ஸ்கூலை விட்டு வெளில போகும்போது தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ ஐ வில் கன்க்ளூட் இட் ஹியர். இந்த செஷன் கொடுத்தது ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து கவனிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேட்கலாம். அண்ட் we are from Pondicherry Institute of Hotel Management and Catering Technology. என்னோட பேர் வினோதினி, சாரோட பேர் மிஸ்டர் ராஜா. பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரே கவர்மெண்ட் காலேஜ் எங்களுக்கு தான். we offer BSc hotel hospitality and hotel administration as well as diploma in kitchen production. ஸோ இந்த 2 கோர்ஸுமே இப்போதைக்கு எங்ககிட்ட இருக்கு. ஸோ எப்போ வேணால் நீங்கள் வந்து எங்கள் காலேஜை வந்து மீட் பண்ணலாம். காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலோட செட்டப்பில் தான் இருக்கும். எப்படி ஒரு 4-5 கிச்சன் இருக்கும், தங்குறதுக்கு கெஸ்ட் ரூம்ஸ் இருக்கும், ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட்டுன்னு தனியாக இருக்கும், கிளீனிங் பண்ணுறதுக்கு எல்லாமே நாங்கள் பொருள் வச்சுருப்போம். ஸோ ஒரு பையன் உள்ளே வரான் அப்படின்னாக்கா அந்த 3 இயர்ஸ்க்கு அவன் எப்படி டிசிப்ளினாக இருக்கணும். ஏன்னா ஹோட்டல் 12th முடிச்ச பிறகு பையன் வேறு மாதிரி இருப்பான். பட் 3 இயர்ஸ் முடித்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அவனோட க்ரூமிங், அவனுடைய டிசிப்ளின், அவனோட வே ஆஃப் டாக்கிங் எல்லாமே வந்து மாறி இருக்கும். ஏன்னா அந்த 3 இயர்ஸில் அவன் கற்றுக்கிறது இதெல்லாம் தான். ஸோ நாங்கள் வந்து பிஎஸ்சி முடிச்சுட்டு தான் வெளில வந்திருக்கோம். சார் வந்து 7 இயர்ஸ் ஹோட்டல்ஸில் லே மெரிடியனில் சென்னையில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ சாருக்கு வந்து டோட்டலாகவே தெரியும் எந்த மாதிரி வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் வந்து இருப்போம் அப்படின்றது. ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வந்து ஃபுல்லாக வந்து நாங்கள் எதுவும் சொல்லலை. பட் ஒரு டிசிப்ளினான நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டதான், எதுவுமே கஷ்டப்படாமல் கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு வெளில வந்தோம் அப்படின்னாக்கா ஹோட்டலை விட்டு ஒரு நல்ல டிசிப்ளின்டான ஒரு நல்ல ஒழுக்கமான ஒரு குடிமகனாக நம்ம வாழலாம். சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபினாயில், ப்ளீச்சிங் பவுடர் அண்ட் ஆசிட். In what frequency and alternate we should use these cleaning agents in the hygienic area? அதாவது ஆசிட், ஃபினாயில், ப்ளீச்சிங் பவுடருக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்குறாங்க. இது எந்த ஃப்ரீக்வன்சியில் இல்லை ஆல்டர்னேட்டாக மாற்றி எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை கேட்குறாங்க. ஸோ இப்போ
இப்போ எல்லா ஏரியாஸும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்பெஷலி நான் பாத்ரூம் சொல்லியிருந்தேன். பாத்ரூம்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மைல்ட் கெமிக்கல்ஸ் வச்சு யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண முடியாது. கொஞ்சம் வந்துட்டு கான்சன்ட்ரேட்டட் கெமிக்கல்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆசிட் கிளீனர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்துட்டு பெனாயில்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃப்ளோரிங் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது. ப்ளீச்சிங் பவுடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு நம்ம ஆஃப்டர் கிளீனிங் அப்புறம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணும். அடுத்து வந்து ஆசிட் கிளீனர்ஸ் வந்துட்டு மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆசிட் கிளீனர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அதிகமான ஸ்டெயின்ஸ் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் பெனாயில் போட்டு யூஸ் பண்ணுற சர்ஃபேஸஸும் ஒரு ஆசிட் போட்டு யூஸ் பண்ணுற சர்ஃபேஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கும் க்ளீனிங்கில். ஸோ இப்போ ஃபினாயில் வந்துட்டு ஒரு கிளாஸ் ரூம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். ஆனால் வந்துட்டு இப்போ பாத்ரூம்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, பாத்ரூம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஆசிட் கிளீனர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஆசிட் கிளீனர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணக்குள்ள அதை வந்து டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு கான்சன்ட்ரேட்டட் கெமிக்கல்ஸ் தான் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணாமல் வாட்டரில் வந்து டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ராப்ரியேட் அந்த க்ளவுஸ்லாம் நீங்கள் வந்துட்டு அந்த க்ளீன் பண்ணுற ஸ்டாஃப் வந்துட்டு போட்டிருக்காங்களான்றது வந்துட்டு மேக் ஷூர் பண்ணணும். ஸோ இதுதான் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக. இது எல்லாமே ஃபினாயில், ப்ளீச்சிங் பவுடர்ஸ், இந்த ஆசிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனிங் ஏஜென்ட்ஸ் தான். இப்போ ஆசிட் கிளீனர்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கிளாஸ் ரூம் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் வந்து ஆசிட் கிளீனர்ஸ் யூஸ் பண்ண வேணாம். எஸ்பெஷலி பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபினாயில் நீங்கள் எல்லா சர்ஃபேஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது ஆல் பர்பஸ் கிளீனர்ஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் பாத்ரூம் கிளீனிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது எவ்வளோ அந்த ஃப்ளோரிங் வந்துட்டு அஃபெக்ட் ஆயிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஆசிட் கிளீனர்ஸ் வந்துட்டு நீங்கள் டெய்லி யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. டெய்லி நீங்கள் ஃபினாயில் போட்டு கூட பாத்ரூம் க்ளீன் பண்ணிக்கலாம். நான் ஆசிட் கிளீனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ், இப்போ நாங்கள் முன்னாடி சொன்னோம், இப்போ ஸ்ப்ரிங் கிளீனிங் ஆர் பீரியடிக் கிளீனிங் சொன்னோம். அந்த மாதிரி பேஸில் வந்து நீங்கள் வந்துட்டு இந்த ஆசிட் கிளீனர்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ ஒன்ஸ், அதாவது வீக்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா வந்து அதை கொஞ்சம் அப்படியே நீங்கள் ரொட்டீனாக வந்து நீங்கள் நார்மலாக ஃபினாயில் போட்டு கூட நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். Sir, must we use face mask, hand gloves while using acid or bleaching powder? What hazard or harm does it cause to our lungs if you don't use safety measures? ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸான கொஷின். எஸ்பெஷலி நான் முன்னாடியே சொன்னேன், இப்போ க்ளவுஸு, மாஸ்க் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். இப்போ அந்த கிளீனிங் பண்ணுற ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெஷர், அதாவது சேஃப்டி மெஷர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வந்துட்டு பண்ணாங்க அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு ஹார்பிக் எடுத்துங்க, ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒரு ஹார்பிக் எடுத்துங்க. ஹார்பிக் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த டாய்லெட் க்ளீன் பண்ணுறது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு கொஞ்சமாக கண்ணில் படுத்துனா கூட அது வந்துட்டு ரொம்ப ப்ராப்ளம் ஆகும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக வந்து ஒரு ஏப்ரான்ஸ் நீங்கள் போடல அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு கெமிக்கல்ஸ் வந்து உங்கள் மேலே கொட்டுது அப்படின்னா நீங்கள் அந்த ஏப்ரான்ஸ் போட்டுருந்தா நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இப்போ க்ளவுஸ், மெயினாக க்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கெமிக்கல்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு டைல்யூட் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃப்ளோரில் ஊற்றி பண்ணக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதுக்கு ஜஸ்ட் க்ளவுஸ் போடாமல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்துட்டு உங்களுடைய கை வந்துட்டு கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு இஷ்யூஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு கொண்டு வரும். ஸோ அது இல்லாமல் வந்து லங்ஸு வந்துட்டு இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து லங்ஸுக்கு இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இஷ்யூஸ் கொண்டு வரும். ஸோ அதால் எந்த அளவுக்கு சேஃப்டி மெஷர்ஸ் ஃபாலோ பண்ண முடியுமோ அந்த சேஃப்டி மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணணும். அதை டைலூஷன்ஸ் ரேஷியோ வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இதுதான் டைலூஷன் பண்ணாமல் நீங்கள் அப்படியே கான்சன்ட்ரேட்டாக யூஸ் பண்ணுறதால அது வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். இன்க்ளூடிங் வந்துட்டு அந்த ஏரியாவும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வரும். சார், இப்போ லாங் கேப் ஸ்கூல் வந்து இப்போ சம்மர் வெக்கேஷனில் லாங் கேப் விழுந்துருது. அப்போ டஸ்ட் ஃபார்மேஷன் அதிகமாக ஆகுது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது மெஷர்ஸ் இருக்குங்களா சார்? நம்ம ஸ்கூல் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது மெஷர்ஸ், இந்த டஸ்ட் ஃபார்மேஷன் ஆகாத இருக்கிறதுக்கு எனி மெஷர்ஸ் இருக்கு? ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார், இப்போ நம்ம கிளாஸ் ரூம்ஸ் வந்துட்டு இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு சம்மர் ஹாலிடேஸ் விடுறாங்க, ஒரு 2 months லீவ் வரப்போகுது அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் அங்கே இப்போ எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கர்டைன்ஸ் இருக்காது, அந்த ஆப்ஷன்ஸ் இருக்காது. கர்டைன்ஸு ஏன்னா எல்லா இதுலேயும் விண்டோஸ் இருக்கும். நீங்கள் விண்டோஸ் எந்த அளவுக்கு க்ளோஸ் பண்ணி வைக்கிறீங்களோ அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணலாம். அந்த டஸ்ட்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம். இன்க்ளூடிங் கர்டைன்ஸ் உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருந்ததுன்னா கர்டைன்ஸ் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு விண்டோஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா அந்த வெளியில் இருக்கிற டஸ்ட் வந்துட்டு உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கண்டிப்பாக டஸ்ட் வந்துட்டு நீங்கள் இப்போ ஒரு ஏரியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 week நீங்கள் யூஸ் பண்ணாதான் இருந்தீங்கனாலே அது எஸ்பெஷலி ஈவன் ஹோட்டலில் கூட நீங்கள் அவ்வளோ பெரிய க்ளீனாக இருக்கிற ஹோட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு உடன் டேபிள் நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா டஸ்ட் வரதுக்கு ஃபார்ம், ஏன்னா அது வந்துட்டு காற்று மூலியமாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுன்றதால வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, எஸ்பெஷலி இப்போ ஸ்கூல்ஸ் பக்கத்தில், அதாவது மெயின் ரோட்டில் இருக்க ஸ்கூல்ஸ், இந்த அதிகமாக மூவ்மெண்ட் இருக்கிற ஸ்கூல்ஸ், அதாவது ரோட் பக்கத்தில் இருக்க ஸ்கூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டஸ்ட் அதிகமாக ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கு நீங்கள் கர்டன்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணி விண்டோஸ்லாம் க்ளோஸ் பண்ணி எந்த அளவுக்கு வந்துட்டு சேஃப்டி மெஷர்ஸ் கொடுக்க முடியும் ஃபாலோ பண்ணீங்களோ ஓரளவுக்கு உங்களால் டஸ்ட்டை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணாலும் அட்லீஸ்ட் வந்துட்டு அதை வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஒரு 50% நீங்கள் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியும்.
சரி, இப்போ டாய்லெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல்ஸ் டாய்லெட்ஸில் ஸ்டெயின்ஸ் அதிகமாகிடுது. இப்போ நம்ம என்னதான் போட்டாலும் ஸ்டெயின்ஸை கிளியர் பண்ண முடியல. அதுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா சார்? கிளீனிங் ஏஜென்ட் அதுக்கு ரொம்ப ஸ்டெயினை ரிமூவ் பண்ண முடியலன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான எஃபெக்டிவான பண்ணுறதுக்கு ஏஜென்ட் எதாவது இருக்கு? ஸோ இந்த நம்ம ப்ரெசன்டேஷனில் கூட நாங்கள் சொல்லியிருந்தோம், ஒரு கெமிக்கல் நம்ம R1 R2 R3 நாங்கள் கெமிக்கல் சொல்லியிருந்தோம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ பாண்டிச்சேரியிலே மார்க்கெட்லேயே கூட அவைலபிளாக இருக்குது. அது வந்துட்டு அது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் பிராண்ட் கெமிக்கல்ஸ். அது ஒரு 5 லிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 2500 rupees அந்த மாதிரி வரும். நீங்கள் அது வாங்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் 5 லிட்டர்ஸ் கெமிக்கல்ஸ் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் ஸ்கூல்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களோட ஏரியாஸ் பொறுத்து வந்து நீங்கள் ஒரு 10 days கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கு அந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதால வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளீனிங் எஃபெக்ட் வந்து ஆஃப்டர் கிளீனிங் வந்து நீங்கள் அந்த ஆஃப்டர் கிளீனிங் வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த R2 நாங்கள் சொல்லியிருந்தோம். அது வந்து ஹார்ட் சர்ஃபேஸ் கிளீனர் சொல்லுவாங்க. அது இப்போ எந்த பாத்ரூம் கிளீனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு எந்த ஒரு கிளீனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாட்டிங்னு சொல்லுவாங்க. ஸ்பாட்டிங் ரிமூவ் பண்ணணும். இப்போ வந்துட்டு ஒரு ரூமே நீங்கள் க்ளீன் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் ஒரு ரூமில் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாப் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்க்கணும். பார்த்துட்டு ஏதாவது ஒரு ஸ்டெயின்ஸ் இருக்கா, இப்போ ஒரு ரிமூவ் பண்ண முடியாத ஸ்டெயின்ஸ் இருக்குன்னா அது பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்பாட்டிங்னு சொல்லுவாங்க. ஸ்பாட்டிங்ன்றது நம்ம செப்பரேட்டாக வந்து அந்த ஸ்டெயின்ஸ் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கிளீனிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் மெயினாக வந்துட்டு இந்த ஆசிட் கிளீனர்ஸே யூஸ் பண்ணலாம். ஆசிட் கிளீனர்ஸ் யூஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு அதை வந்துட்டு கொஞ்சம் அதை வந்துட்டு அப்சர்வ் பண்ணிட்டு விட்டுட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து ஸ்டெயின்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. மெயினாக வந்துட்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு அந்த ஸ்டெயின்ஸ் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ண முடியும். இப்போ ஒரு WC ஒரு யூரினல் பவுல்ஸ் இருக்குன்னா, ஒரு WC இது இருக்குன்னா அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு டெய்லி வந்துட்டு நார்மல் கிளீனிங் பண்ணிட்டு ஒரு வீக்லி ஒன்ஸாக வந்து அதை வந்து தர கிளீனிங் பண்ணால் ஒன்று தான் வந்துட்டு இந்த இஷ்யூஸ்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஒரு ஃப்ளோர் வந்துட்டு ஒரு டேப்ல வந்து வாட்டர் லீக் ஆகிட்டு இருக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு ஒரு 10 days அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரௌன் ஆயிரும் அந்த ஃப்ளோரு. ஸோ இதெல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த டேப் வந்துட்டு நீங்கள் வந்து அதை ரெடி பண்ணலாம். இப்போ வாட்டர் லீக் ஆகாமல் இதை இப்படிலாம் அட்லீஸ்ட் அதை ரெடி பண்ண முடியலன்னா ஒரு வீக்லி 3 days ஒன்ஸ் ஆர் 1 week ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்டெயின்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பண்ணிங்கன்னா அதை வந்துட்டு நீங்கள் ரொட்டீனாக வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு 1 month or 2 months நீங்கள் அப்படியே விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, ஏன்னா அது இப்போ ஒவ்வொரு இதுக்கும் ஒரு லைஃப் இருக்குது. இப்போ ஒரு டைல்ஸ்க்கு ஒரு லைஃப் இருக்குது. அது வந்துட்டு ஒரு கலரிங் ஆயிடுது அப்படின்னா அது வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுது அப்படின்னா நீங்கள் அது என்ன க்ளீன் பண்ணாலும் அது வந்து அந்த இதை வந்து நம்ம வந்துட்டு மெயின்டைன் பண்ண முடியாது. மேடம், how to join the course when you are issuing the applications? What is the percentage of marks? JNT TGT ன்னு கேட்டிருக்கேன். பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா எங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு JEEன்ற எக்ஸாம் எழுதணும் சார், ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு. ஸோ இப்போ அது ஆக்சுவலாக வந்து ஏப்ரல் மாதம் நடக்க வேண்டி இருந்தது. பட் இப்போ கொரோனாவால் அது ஜூலைக்கு தள்ளி வச்சுருக்காங்க. மேபி இன்னும் அது எக்ஸ்டெண்ட் கூட ஆகலாம். ஸோ டிப்ளமோவுக்கு 12th குவாலிஃபிகேஷன் தான், பிஎஸ்சிக்கும் 12th குவாலிஃபிகேஷன் தான். பட் டிப்ளமோவில் JEE தேவையில்லை. பிஎஸ்சிக்கு மட்டும் அவங்க JEE என்ட்ரன்ஸ் மூலமாக மட்டும்தான் உள்ளே வர முடியும். டைரெக்டாக அவங்க வந்து உள்ளே வரத்துக்கு ரெக்ரூட்மெண்ட் கிடையாது சார். So online they can apply and they'll have an exam in online itself. And one more request to school staffs, இப்போ நீங்க வந்து உங்க பசங்களை காலேஜுக்கு கூட்டிட்டு வந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கனாலே you can intimate us, you can anytime call us. We are happy to invite you to our college and we can escort you to our college all over so that staffs and students will also have an exposure of hotel industry. Okay, thank you madam. Sir, what measures to be taken to avoid dust allergy? ஸோ இந்த டஸ்ட் அலர்ஜி நான் வந்துட்டு அவாய்ட் பண்ணேன்னா மெயினாக மாஸ்க் யூஸ் பண்ணணும் சார். ஏன்னா அதை யூஸ் பண்ணால் வந்துட்டு டஸ்ட் அலர்ஜி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு அதான் மெயினாக வந்துட்டு மாஸ்க் யூஸ் பண்ணணும். இப்போ நார்மலாக இப்போ நம்ம இப்போ கரோனா அந்த பீரியட்லாம் வந்து மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் வந்துட்டு ரொட்டீனாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி டாக்டர்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா பார்க்கலாம், இந்த நார்மல் டைமில் வந்துட்டு மாஸ்க் போட்டிருக்காங்களோ ஃபேஸ் மாஸ்க் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா வந்து டஸ்ட் அலர்ஜி வந்து நீங்கள் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு அவாய்ட் பண்ணலாம். மெயினாக வந்துட்டு இப்போ ஸ்வீப்பிங் பண்ணக்குள்ள அதிக டஸ்ட் வரும், டஸ்டிங் பண்ணக்குள்ள அதிக டஸ்ட் வரும். அந்த மாதிரி நேரத்துலாம் நீங்கள் வந்துட்டு மாஸ்க் யூஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ கேர்ள்ஸ் ஸ்கூல்ஸில் மிகப்பெரிய சேலஞ்ச் வந்து அந்த சானிட்ரி பேட்ஸ். இதை எப்படி கவுண்டர்? சில ஸ்கூலில் இன்சினேட்டர் வச்சுருக்காங்க, அப்படி இருந்தும் அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு ஏதாவது உங்கள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி சைடில் எனி டெக்னாலஜி இஸ் தேர்?
ஏன்னா அடைச்சிக்குது போய் டாய்லெட்ல மோஸ்ட் ஆஃப் தி ஆமாம் சார். ஆமாம், அது ஆக்சுவலாக அதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ப்ரீஃப் பண்ணணும், எஸ்பெஷலி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அது அவுட் பண்ணக்குள்ள நம்ம வந்து இந்த மாதிரி போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரைனேஜ் வந்து பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க அதுக்கு வந்துட்டு செப்பரேட்டாக வந்து இந்த இன்சினரேஷன் மிஷின்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அதுவே வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணிடும். இப்போ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்னக்குள்ள அவங்க கண்டிப்பாக வந்துட்டு ஏன்னா அவங்க லேடி ஸ்டாஃப் கிட்ட அங்கே ஒர்க் பண்ணுற லேடி ஸ்டாஃப் கிட்ட கோஆர்டினேட் பண்ணி ப்ராப்பராக வந்துட்டு அதுக்குன்னே தனியாக ஒரு கலெக்ஷன் கவுண்டர் மாதிரி கூட வச்சு அது ஏன்னா அதை வந்து டஸ்ட் அதை வந்து தனியாக அதை வந்துட்டு கலெக்ட் பண்ணுற மாதிரி கூட பண்ணி அதை வந்துட்டு ப்ராப்பராக வந்து டிஸ்போஸ் வெளியில் போடாது, அதை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு மெஷர்ஸ் எடுக்கணும். ஏன்னா I thank you both the faculties from hotel management industry. I request our Director of School Education to give the concluding remarks. அதுக்கு முன்னாடி இப்போ நான் ஸ்கூல் கிராண்ட் ஐ வில் ஷோ நம்ம Wonderful presentation from School of Hotel Management Institution, good faculty. Sir and Madam, I thank you for your presence and time, even after the busy schedule in COVID situation. Thank you for taking the risk all the day to come to our office and present this useful webinar for how to maintain our schools and everything. Further, we may request you for further guidance to all the head of schools and teachers to make this program as successful. Thank you all. Thank you being there, and I hope and I wish we make our schools a better places of education, and the maintenance we will take their guidance continuously and make this program a successful one. Thank you one and all being a part of this webinar. Thank you once again. Thank you, sir. Tomorrow we will be having a session on health wellness. So Dr. Zoya from New Delhi, she will be joining us. So I request all the participants to join tomorrow for the webinar. Thank you. Okay, sir. I'm stopping.